நம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 26வது அதிகாரம். ஏசாயா 26வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் பார்ப்போம். ஏசாயா 26வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கலாம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட தொடர் போதனையாக தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுகிற மனம் என்கிற தலைப்பின் கீழே பேசிக் கொண்டு வருகிறேன். மைண்ட் தட் firmly holds on to God. தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனம் என்கிற தலைப்பின் கீழே. இந்த தலைப்பு எதை பற்றிதானது, எதற்கான பயன்பாடு, எதை விசுவாசிக்கத்தக்கதான சத்தியம் இது. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நாளின் சவால்களையும், ஒவ்வொரு நாளின் பாடுகளையும், பிரச்சனைகளையும் அல்லது நல்ல காரியங்களை கூட சொல்றேன், அவைகளிலே நீங்கள் ரட்சிப்பில் நிலை நிற்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால், அதற்கு தேவனுடைய வார்த்தை குறித்த ஞானம், அறிவு, விசுவாசம் இவைகளோடு கூட இருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள் கூட தேவன் மேல இருக்கிற உறுதி அல்லது தேவன் மேல இருக்கிற அந்த பற்று, தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை விட்டு உங்களை விலகி செல்ல வைக்க முடியும். இந்த உலகம் அப்படிப்பட்டது தான். பாருங்க, பல ஊழியக்காரர்கள் காலத்திற்கு ஏற்ற மாதிரி அல்லது 10 வருஷத்துக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நல்ல முன்னேற்றம் வேற, ஆனா மாற்றம் என்கிற அந்த பேர்ல பின்மாற்றத்துல போகிறத பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரர் இப்படியாகவே சொன்னார், நான் கடந்த 30 ஆண்டுகள் போதித்த எல்லா போதனைகளையும் எல்லாவற்றையும் அழித்து விடுகிறேன். அதை எத்தனை பேர் கேட்டிருப்பான், எத்தனை பேர் அதை விசுவாசித்திருப்பான் பாருங்க. அவர் பயங்கரமா பேசுவார். அவர் இப்போ இல்லை, ஆள் இல்லை. ஒரு எப்படிலாம் பிரசங்கம் இருக்கும். அவர் பிரசங்கம் சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு முறை என்னுடைய டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். என் மனைவி அப்பமும் பாலும் கொண்டு வந்திருந்தா அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என்னுடைய முன்னாடி இருக்கிற 2 சேர்ல தேவ தூதர்கள் மீகாவேலும் காபிரியேலும் 2 பேர் வந்து உட்காந்தாங்க. என் மனைவி கிட்ட சொல்லி ரெண்டு தட்டு எடுத்துட்டு வர சொல்லி 2 அப்பத்தையும் ஆப்பமும் பாலும் அவங்களுக்கும் வைக்க சொன்னேன். நாங்கள் 3 பேர் சேர்ந்து அதை சாப்பிட்டோமாக்கும். இப்படியெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணி ஒரு 30 வருஷம் ஓட்டிட்டார். இதை கேட்ட ஜனங்க வந்து ரொம்ப அற்புதமான மனுஷன் நமக்காக பிரசங்கம் பண்ணுறாரு, ரொம்ப அற்புதமான ஒரு மனுஷன் நமக்கு போதகராக இருக்கிறாரு, தேவ தூதரே வீட்டுக்கு வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்களாம், அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார், இப்படி நம்பி ஒரு 100கணக்கான மக்கள் இந்த சபைக்குள்ளே வந்துட்டாங்க. சாவ போகிற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மற்ற மதத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சாவறதுக்கு முன்னாடி வான்னு சொல்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கடைசி நேரத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. கல்லன் மாதிரி 30 வருஷமாக நான் போதிச்சு இதெல்லாம் தப்புங்க, இனிமேல் வந்து போதிக்கிறது தான் சரி. அப்படி அவர் பிரசங்கம் பண்ணி 1 வருஷம் கூட உயிரோடு இல்லை. எதுக்கு சொல்ல வர, ஒரு பிரசங்கத்தை அல்லது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லது விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிச்ச பிறகு அதில் ரொம்ப முக்கியமானது என்ன, நாளுக்கு நாள் நீங்கள் அதில் உறுதியாகி கொண்டே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் என்ன பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், உறுதியாகி கொண்டே இருக்கணுமே தவிர பின்மாறிடக்கூடாது. போன வருஷம் இருந்த விசுவாசத்தை இப்போ நான் விட்டுடுறேன், அது வேண்டாம். புரியுதுங்களா இல்லையா? காஞ்சிபுரத்தில் ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்கார், அவர் வயசான காலத்தில் இப்படியாகவே சொன்னார். அவர் எனக்குள்ள இருந்த பழைய அபிஷேகம், அவர் சிபிஎம் சபையிலிருந்து வந்து ஊழியம் செய்தவர் பாருங்க. அவர் சொன்னார், எனக்குள்ள இருந்த சிபிஎம் அபிஷேகம் இப்போ இல்லை, அதெல்லாம் போயிடுச்சுன்னாரு. எப்போ 65 வயசு 70 வயசு கடந்தா கண்டிப்பாக அது சரியானதா இல்லைன்ற நான். நீங்கள் விசுவாசத்தை துவக்கினவர் அதை முடிக்கவும் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தை துவக்கினது யாரு? நீங்களா? உங்களுடைய ஆற்றலா, உங்களுடைய பலனா? கிடையவே கிடையாது. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாருங்க, ரொம்ப முக்கியமானது என்னன்னா, you should stand firmly and hold in the God. தேவனுக்குள் நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், உண்டாயிருக்கணும். அப்படி உண்டாயிருந்தால் தான் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும். எடுக்கிற காரியங்களிலே நீங்கள் ஜெயமயத்தை பார்க்க முடியும். உங்கள் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறணும், வெற்றியாய் மாறணும். என் ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்கணும்னா நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனம் உண்டாயிருக்கணும். என்ன மனம் உண்டாயிருக்கணும் உங்களுக்கு? ஆமா, அவிசுவாச மனம், சந்தேகப்படுகிற மனம், பயப்படுகிற மனம், அல்லது தேவனுடைய சத்தியத்துக்கு விலகி இருக்கிற மனம், இப்படிப்பட்ட மனம்
ஜெபித்தும் விரும்பியும் ஒன்று என்ன பண்ணாது, அது பெற்றுக்கொள்ளாது என்பதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன் நிச்சயமாக வசனம் சொல்லுகிறபடி தேவன் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். எப்படி காத்துக்கொள்வார் அவனை? ஆமாம், அவன் எடுக்கிற ஊழியம், அவன் எடுக்கிற குடும்ப வாழ்க்கை, அவன் எடுக்கிற எல்லா வியாபாரம் எல்லாமே எப்படி முடியும்? அது சமாதானமாக முடியும். எப்படி முடியும் அது? நம்புறீங்களா நீங்கள்? அதை தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும் முடிவு சமாதானம். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா. அப்போ அந்த உறுதியாய் பற்றி கொள்வது தான் பாருங்க பெரிய வேலை. உறுதியாய் பற்றி கொள்வது எப்படி? கடந்த வாரத்தில் அதை கொஞ்சம் பேசியிருந்தாங்க. இன்னைக்கு அதை ஞாபகப்படுத்தி இன்னும் சில காரியங்கள் அதில் பேச போகிறோம். மோசே தன்னுடைய கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுக்கும் சில வார்த்தைகளை பேசுகிறார். சில ஆசீர்வாதமான வார்த்தைகளை, சில நல்ல காரியங்களை சொல்றார். அதுல முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள் என்பதுதான். நீங்கள் எப்படி இருங்கள்? நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர் உங்களை விட்டு கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். இது மோசே போதிக்கிறார் பாருங்க. இது போதித்து அடுத்தது பார்த்தீங்கன்னா யோசுவாவின் புத்தகம் ஆரம்பிக்குது. யோசுவாவின் புத்தகத்தில் மோசே இல்லை, மறித்துட்டாரு. யோசுவா புதிய ஒரு தலைவனாய் தேவனை ஏற்படுத்துறாரு. ஏற்படுத்தும் போது யோசுவாவுக்குள்ள மிகப்பெரிய கலக்கம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ லட்ச ஜனங்களுடைய வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது. நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை நம்பி இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது. அப்போ நம்ம எடுக்கிற முடிவு சரியானதாக இருக்கணும், புத்தி உள்ளதாக இருக்கணும், அறிவுள்ளதாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். ஹலோ, எந்த விதத்துலையும் அதில் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம் வந்துடக்கூடாது. இது எல்லாமே ஒரு தலைவனுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்கள். அப்போ யோசுவாவுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும்போது பாருங்க, தேவன் அவனோடு கூட பேசுனதை கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். யோசுவாவுக்கு என்ன போதிக்கிறார், என்ன சொன்னார், இன்னைக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி அதிலிருந்து சில சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம். யோசுவா 1வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நாம் பார்க்கலாம். யோசுவா 1வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நாம் பார்க்கலாம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. எப்படி இரு? நீ பலன் கொண்டு, எதுக்கு பலன் கொண்டு திடமனதாய் இரு? நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய. இதன்படி எல்லாம் செய்ய அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை, வாக்குத்தத்தங்கள், வழிகள் இவைகளில் நடக்க நீ எப்படி பலன் கொண்டு திடமனதாயிரு. ஏன்னா அங்க சறுக்கி விடுறதுக்கு தான் பிசாசு பல வேலைகளை பார்க்கறான். கடவுளுடைய வார்த்தையில நடக்க முடியாதபடிக்கு, விசுவாசியாதபடிக்கு, அவிசுவாசப்படுவதற்கு, பயப்படுவதற்கு தான் பிசாசு பல காரியங்களை இந்த உலகத்துல, உனக்குள்ள குடும்பத்துல, எல்லா காரியத்திலும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால யோசுவாவே, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்றார். என்ன பண்ணாதிருப்பாயாக? விலகாத. ஏன்னா இந்த உலகம் விலக வைக்கிற உலகம். சபையில் வருவீங்க, வசனத்தை கேட்பீங்க, சரின்னு மனசுக்கு தோணும். அதே மனசு உலகத்துக்கு போகும்போது, உலகத்தில் உள்ளவைகளை கவனிக்கும் போது, இந்த வசனத்துக்கு அல்லது கேட்ட சத்தியத்துக்கு எதிரான காரியங்களை விசுவாசிக்கும்படியாக அல்லது நம்பும்படியாக செய்யும். இப்போ மனம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுது? இப்போ சபையோட மைண்டு ஒரு மாதிரி வேலை செய்யுது, உலகத்தினோட மைண்டு வேற மாதிரி வேலை செய்கிறது. சபைக்கு வரீங்க, ஐஸ்வர்யம் எப்படி உண்டாகும், ஆசீர்வாதம் எப்படி உண்டாகும்னா வசனம் சொல்லுது, அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய கூட வேதனையை கூட்டார். இதெல்லாம் இங்கு போதிக்கிற விஷயங்கள். அப்படியே நீங்க உலகத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கு வேறு விதமான ஐஸ்வர்யத்தை உலகம் ஒரு கோட்பாடை சொல்லி கொடுக்குது. சிக்கனம், சேமிப்பு, செல்வம். இப்ப என்னன்னா, உங்கள் மனம் எதை பின்பற்ற போகிறது? உங்கள் மனம் எதை பற்றி கொண்டிருக்க போகுது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்ன்றதை பின்பற்ற போகிறதா, இல்ல உலகத்தின் கோட்பாடா இருக்கக்கூடிய சிக்கனம், சேமிப்பு, செல்வத்தை பின்பற்ற போகிறதா? ஒருவேளை உலகம் சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா, இங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய கூட வேதனையை கூட்டா என்பது அங்க இருக்காது. செல்வம் வந்துடலாம், ஐஸ்வர்யம் வந்துடலாம், ஆனால் அந்த ஐஸ்வர்யத்துல நிச்சயமா என்ன இருக்காது? அதுல நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் இருக்காது. ஆனா ஒண்ணு நிச்சயமா இருக்கும். என்னது அது? வேதனை நிச்சயமாக இருக்கும். எது நிச்சயமாக இருக்கும்? அது வேதனை நிச்சயமாக இருக்கும். அதனால தான் உலகத்தை நீங்கள் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். You should start to learn the world. உலகத்தை படிக்க கற்றுக்கொண்டீங்கன்னா வேத வசனத்தின் சத்தியம் எவ்வளவு மெய்யானது, உண்மையானது, சரியானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த 2 வார காலத்தில் சினிமாவில் ரொம்ப உயரத்தில் இருந்த இயக்குனர்கள் 2 பேர் செத்து போகிறாங்க.
எல்லா மனுஷனுக்கும் சாவு வரும், அவங்களுக்கும் சாவு வந்துருச்சு, 2 பேர் செத்து போயிட்டாங்க. வெளியிருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய புகழ் அவங்களுக்கு இருந்தது, மிகப்பெரிய செல்வாக்கு அவங்களுக்கு இருந்தது, மிகப்பெரிய வசதிகள் இருந்தது, எல்லாமே அவங்களுக்கு இருந்த மாதிரி வெளியே தோற்றத்தில் வெளியே பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. உள்ள இருக்கிற குடும்பத்தினர் அவர்கள் இறந்த பிறகு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க, அவங்க என்னென்னலாம் கஷ்டம் இருந்தது. இதில் 2 பேரையும் பார்த்த மாதிரி இவங்க 2 பேரும் முடிவும் மரணிக்கும் போது சமாதானமாக இல்லை. எப்படி இல்லை? அது இவங்க மட்டும் இல்லை, தேவனை நம்பாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத, தேவனுடைய வழியில் நடக்காத, தேவனை தன்னுடைய நம்பிக்கையாக கொள்ளாத எந்த மனுஷனுடைய முடிவும் சமாதானமாக என்ன பண்ணாது, அது இருக்காது என்பதற்கான அடையாளங்கள் அவைகள். பேசுறது புரியுதுங்களா? நேற்று இறந்த இயக்குனர் பற்றி சொல்கிறாங்க, அவங்க குடும்பத்தாரே பேசுகிறாங்க டிவியில். கடைசி காலம் வரைக்கும் தன்னுடைய மகனுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லியே போராடலாம், என்ன குழந்தை பிறந்துச்சான்னு கேட்குறாங்க. பெரிய இயக்குனர், கோடிக்கணக்கில் சம்பளம், கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சிருக்கிறாரு, இல்லை. ஹலோ, குழந்தை இல்லைன்றதில்ல, என்ன இல்லை, அங்கே சமாதானம் இல்லை. அதான் பாயிண்ட். அங்கே ஏன் சமாதானம் இல்லை? நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை? ஏனென்றால் இயேசு இல்லை. இயேசுவே மெய்யான நம்பிக்கையாக இருக்கிறார். இயேசுவே என்னவாக இருக்கிறார்? அவர் மெய்யான நம்பிக்கை இயேசுதான். அதனாலதான் இயேசு அழக போதித்தார், உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஆத்துமா என்பது மனம். மனதில் நம்பிக்கை இல்லாமல், மனதில் ஒரு விரக்தியோடு, மனதில் சமாதானம் இல்லாமல், குறைகளோடு மறிக்கிறதுனால என்ன லாபம்னு கேட்குறாரு. வாழ்ந்தது ஒரு லாபமும் இல்லை. ஒரு மனுஷனுடைய முடிவு ரொம்ப முக்கியமானது பாருங்க. தொடக்கத்தை காட்டிலும் முடிவு ரொம்ப முக்கியமானது. அப்போ முடியும் போது பாருங்க, அல்லது இங்கே சொல்றாரு, தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனுஷனுடைய முடிவு என்னவா இருக்கும்? அது சமாதானமானதா இருக்கும். எப்படி இருக்கும்? அது சமாதானமானதா தான் இருக்கும்ன்றாரு. பவுல் மரிக்க போறாரு, அவருக்கு மரண தண்டனையை விதித்து இருக்கிறாங்க. இத்தனாம் தேதி இந்த நேரம்ன்றது குறித்து சொல்லியிருக்கிறாங்க. தீமோத்தேயுக்கு அங்கே உட்காந்து நிருபம் லெட்டர் என்ன கடிதம் எழுதுறாரு? விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதன் முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, என்ன மாதிரி நம்பிக்கை பாருங்க. மரணத்தை எப்படி ஃபேஸ் பண்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, தேவன் அதுக்கு தேவையான பலத்தை, ஞானத்தை, கிருபைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, ஓட்டத்தை முடிச்சுட்டேன். விசுவாசம் என்னும் நல்ல போராட்டம் தான். ஆனா அது நல்ல போராட்டம். ஏன்னா தேவனை விசுவாசித்து போராட்டம் அது, தேவனை நம்பி போராடின போராட்டம் அது. ஒவ்வொரு போராட்டத்தின் முடிவிலும் வெற்றியை பெற்றேன், ஜெயத்தை பெற்றேன், விடுதலையை பெற்றேன், ஆறுதலை பெற்றேன், சமாதானத்தை பெற்றேன், நம்பிக்கை பெற்றேன். அதனால் அது விசுவாசம் என்னும் நல்ல போராட்டம். ஹலோ, வாழ்க்கையே போராட்டம் தான். ஆனா என்ன போராடுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாத போராட்டம், கவலையின் போராட்டம், நிம்மதி இல்லாத போராட்டம், பயத்தின் போராட்டம், இந்த போராட்டத்தில் வாழ்ந்தா அது நல்ல வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் அங்கே தேவன் இல்லை. அங்கே if there is God, உங்கள் தேவன் இருந்தால், நான் சொல்றேன், உங்கள் போராட்டம் அது என்ன போராட்டமா இருக்கும்? அது நல்ல போராட்டமாக தான் இருக்கும். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப யோசுவாவுக்கு அதான் சொல்லி கொடுக்குறாரு, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். ஏன்னா சாய வைக்கிறதுக்கு இந்த உலகம் இருக்குது. தேவனை உறுதியை பற்றி கொள்ளாதபடிக்கு உன் இருதயத்தை மழுங்க பண்ணுவதற்கு, பயம் உண்டாக்குவதற்கு, விலக செய்வதற்கு, அவிசுவாசப்படுத்துவதற்கு, பாவத்துக்குள்ளே கொண்டு போவதற்கு இந்த உலகத்தில் எல்லா விதமான ஆயுதத்தையும் பிசாசு பயன்படுத்துறான். நீ ஒன்றை புரிந்து கொள், விசுவாசத்தில் வெற்றி பெறணும்னா, இம்மையில மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்றால் தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனம் உள்ளவனாய் இருக்க பழகி கொள்ளுன்றார். Learn how to firmly hold on God. கற்றுக்கொள், அது ரொம்ப முக்கியமானது. கற்றுக்கொள்ள வேணும். இன்னைக்கு இருக்கிற இதே உறுதி நாளைக்கு இருக்கணும். இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கும் போது இருக்கிற இதே உறுதி நாளைக்கு பலவீனத்திலையும் இருக்கணும். இன்னைக்கு எல்லாமே இருக்கும் போது இருக்கிற இதே தேவனை பற்றி கொள்கிற உறுதி நாளைக்கு எல்லாம் இழந்தாலும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க, சமாதானத்தை பார்ப்பீங்க, வெற்றியை பார்ப்பீங்க. அடுத்த வசனத்துல அதுதான் யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. 8ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இன்னைக்கு இதை தான் கவனிக்க போறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்க விட்டு பிரியாதிருப்பதாக? வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. சரி, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதையே என்ன பண்ணி கொண்டிரு, தியானம் பண்ணி கொண்டு தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது இப்ப கவனிங்க, அப்பொழுது நீ உன் வழியை என்ன பண்ணுவாய், வாய்க்க பண்ணுவார். 3 விஷயம் தான். ஒன்று, தேவனுடைய வசனம் உன் வாயை விட்டு பிரியாம இருக்கட்டும்.
தேவனுடைய வசனம் வாயிலே இருக்கணும்னா அதை நீ தியானிக்கணும். தியானிக்காம வாயில் என்ன வராது? தேவனுடைய வசனம் வராது. நீ தேவனுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்காம உன்னுடைய சூழ்நிலையில, உன்னுடைய பயப்படுத்துக்கிற சூழ்நிலையில அல்லது விலக செய்கிற சூழ்நிலையில தேவனுடைய வசனம் என்ன பண்ணது? வாயில வராது, செயல்ல வராது, செயல்படுத்த முடியாது, நடக்க முடியாது. பலவீனப்பட்டு போவ, இடறி போவ, பின்மாறி போவ, உன் மனம் பதறி போகும். ஏன்னா இருதயம் தேவனுடைய வார்த்தையினாலும் சத்தியத்தினாலும் இரவும் பகலும் என்ன பண்ணியிருக்க வேண்டும்? அதை தியானித்திருக்க வேண்டும். அப்படி தியானம் பண்ணி இருதயத்தை தேவனுடைய வசனத்தினால நிரப்பும் பொழுது என்ன உண்டாகும்? அப்படி தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனம் உண்டாகிறதுனால என்ன உண்டாகிறது? அடுத்த வார்த்தையில சொல்றாரு, வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் என்றார். எதை வாய்க்க பண்ணுவாய்? வாய்க்க பண்ணுவாய். யூ வில் பி சக்சஸ் இருக்குது ஆங்கிலத்தில். அப்படின்னா எல்லாவற்றிலும் நீ வெற்றி பெறுவாய். எல்லாவற்றிலும் என்ன பெறுவாய்? நீ நல்லதுன்னு சொல்லுங்களேன். ஆமா, அது என்ன வயசு ஒன்றா இருக்கலாம். ஆண்டவர் தருகிற வெற்றிக்கு வயசு பெருசு கிடையாது. ஆண்டவர் தருகிற வெற்றிக்கு வேற எந்த தகுதியும் தேவை கிடையாது. ஒரே ஒரு தகுதி தான், தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுகிற மனதுக்கு என்ன செய்யணும்ன்றதுதான். என்ன செய்யணும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணுன்றார். அதன் மேலேயே உன் கவனம் இருக்கட்டும்ன்றாரு. அப்படி இருந்தா வழிகளை என்ன பண்ணுவாய்? நீ வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதே. ஹலோ, இந்த நம்பிக்கை, இந்த தெளிவு, இந்த சத்தியம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உண்டாயிருக்கணும். பாருங்க, நான் போகிற இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கல்யாணத்துக்கு போகும்போது மட்டும்தான் இல்லை. ஹலோ, புரியுதா இல்லையா? என் வீட்டில் எல்லாம் நிறைவாக இருக்கும்போது மட்டும்தான் இல்லை. அதனால கடந்த வாரத்தை சொன்னேன், கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருந்தால் அவர் வெறும் புல்லுள்ள இடங்களுக்கு மட்டும் மேய்ப்பர் அல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் அவரை உங்களுடைய மேய்ப்பர் என்பதை உங்கள் மனம் உறுதியாக பற்றுக்கொள்ள வேண்டும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? மரண இருளின் பள்ளத்தாக்கிலும், குறைவிலும், பிரச்சனையிலும், போராட்டங்களிலும் அவரே என்னுடைய மெய்ப்பர், அவர் என்னோடு கூடவே இருக்கிறார். நன்மையும் கிருபையும் என் நாளெல்லாம் தொடரும், ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனம் வேணும்னா அந்த மனதை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். யூ ஷுட் கிரியேட் த மைண்ட். எப்படி உருவாக்குறது? அதுக்கு தான் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இந்த வசனம் உன் வாயை விட்டு என்ன பண்ணாது இருப்பதாக, பிரியாது இருப்பதாக. வாய் ரொம்ப முக்கியமானதுங்க. ஹலோ, வார்த்தையின் அதிகாரத்தை குறித்து ஒரு பின்னாடி ஒரு தொடர் போதனை பேசலாம். ஆனால் இன்னைக்கு இதை கவனிப்போம். உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நம்முடைய ஜெபத்தில், நம்முடைய வாயின் வார்த்தைகளில், நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய காரியங்களிலே தெரிந்து கொள்ளலாம். தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் நம்முடைய வார்த்தையிலே வெளிப்படும். எதில் வெளிப்படும்? அது நம்முடைய வார்த்தையிலே வெளிப்படும். சரி, இப்போ கவனிக்க வேண்டியது என்ன? அந்த 8வது வசனம் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன பண்ணாது இருப்பதாக, பிரியாது இருப்பதாக. ஹலோ, எதை விட்டு பிரியாது இருப்பதாக? ஆமா, வாயில என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிட்றோம், அதை பண்ணுறோம், டேஸ்ட் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. ஆனால் வாயில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? வாயிலிருந்து வருகிற வார்த்தை. இது ரொம்ப முக்கியமானது. வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. சரி, நம்ம சொல்லலாம், பார்த்து பேசுறது, கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறது, நல்ல பாசிட்டிவாக பேசுறது, அதெல்லாம் நான் பேசலை. அதெல்லாம் உலகம் பேசிக்கிட்டு இருக்குது. அது எல்லா நேரத்துலையும் கடைப்பிடிச்சு வாழவும் முடியாது அவங்களால. சிலவங்க சொல்லுவாங்க, நல்ல பாசிட்டிவாக பேசுனீங்கன்னா பாசிட்டிவாக எனக்கும் தோணுது, பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குதுன்னா சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால எல்லா நேரத்துலையும் பேச முடியாது. ஏனென்றால் அதுக்கு ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்குது. அது பின்னாடி பார்க்க போகிறோம். ஆனால் முதல்ல கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் தவறவிட்ட பல சத்தியத்தில் ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? இந்த வாயினால் உண்டாகிற வாழ்க்கை அல்லது வாயினால் உண்டாகிற அந்த வார்த்தையினால் உண்டாகிற அந்த வெற்றிகரமான வாழ்க்கையை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. வாயில் ஏதோ ஒன்று பேசிடுறாங்க அவங்க. ஒரு ஜபம்னு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கூட இயேசுவின் நாமத்தினாலே ஆரம்பிச்சுட்டு பிசாசை பற்றி தான் அதில் 90% அவனை பற்றி தான் இருக்கும். அவனை பற்றியான வியாக்கியானம் தான் இருக்கும். பிசாசு ஒன்று இப்படி பண்ணுறேன், பிசாசு அப்படி ஆகும், பிசாசு தான் இருக்கும், பிசாசு சாத்தான் இதுவாக தான் இருக்கும் ஃபுல்லாக. சரி, நடைமுறை வாழ்க்கையிலேயாவது கூட வேலை செய்கிறவங்க, கூட குடும்பத்தில் இருக்கிறவங்க, இவங்க கூடலாம் பேசும்போது பாருங்க, அவங்க பேசும்போது அந்த வார்த்தைகளில் எந்த விசுவாசமும் இருக்காது, எந்த தெய்வீகமும் இருக்காது, எந்த தெய்வீகமான வார்த்தைகளும் அங்கிருந்து புறப்படுவதில்லை. ஏனென்றால் இருதயம் அதனால் என்ன பண்ணவில்லை, நிரம்பவில்லை. இயேசு போதித்தார், இருதயத்தின் நிறைவு வாய்
பேசும். அப்ப இருதயத்துல நீங்க என்ன போட்டீங்கன்னு இருக்குது, உன் நேரத்தை எதுல செலவு பண்ணீங்கன்னு இருக்குது. அதனாலதான் யோசுவாவுக்கு சொல்றாரு, நீ ஒரு தலைவனா இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவனா இருக்கணும்னா, எடுத்த வேலையை வெற்றிகரமா முடிக்கணும்னா, இரவும் பகலும் இதையே என்ன பண்ணி கொண்டிரு, தியானம் பண்ணி கொண்டிரு. மனசுல அதையே வை. உன் மனம் தேவனுடைய வார்த்தையை தவிர, வாக்குத்தத்தத்தை தவிர வேறு ஒன்றையும் நினையாதிருப்பதாக. அப்படியே தியானித்து கொண்டிருந்தால் வழியை நீ நிச்சயமா வாய்க்க பண்ணுவ. ஏன்னா வாயை நீ சரி பண்ணிட்டனாலே வழிகள் வாய்க்கும். எது சரி பண்ண வாழ்க்கை வாய்க்கும்? வாயை சரி பண்ணாலே. நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அதனால முதல்ல வசனத்தின் சத்தியங்களை நம்ம பார்க்கலாம். சில வசனங்களை பார்க்கலாம். பார்க்கும்போது இந்த வசனங்கள் எவ்வளவு உறுதியாய் சொல்லுகிறது. நம்முடைய வெற்றியும் தோல்வியும் வாயில தான் இருக்குது. நம்முடைய ஜீவனும் மரணம் வாயில தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்குது? யார்கிட்ட இருக்குது? ரொம்ப சிம்பிளா சில சபைகள் சொல்லி கொடுப்பாங்க, உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் கையில் இருக்குதுன்னு. கையில எல்லாம் இல்லை, உங்க வாழ்க்கை யார் கையில் இருக்குது? உங்க வாயில தான் இருக்குதுன்னு வேதம் போதிக்குது. Your life is in your mouth. Your life is in your tongue. உங்கள் வாழ்க்கை நீங்கள் பேசுகிற உங்கள் வார்த்தையிலே தான் இருக்கிறது. காரியம் வாய்க்கிறதும் காரியம் தோல்வியா போய் முடியறதுக்கும் காரணம் எதிராளி அல்ல, சத்ரு அல்ல, பகஞ்சர்கள் அல்ல, உங்கள் வாய் தான். யார் வாய் தான் அது? உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான். அதை மட்டும் முதல்ல ஒரு 2-3 வசனங்களை பார்க்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் எது 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 அதான் சொல்லுங்களேன். ஆமா, சிம்பிளா சொன்னா நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாம போறதும், வாழ்றதும் வாழ்க்கை இழந்து போறதும், அப்படி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் அப்படி சொல்றாரு. மரணமும் ஜீவனும் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது? எந்த அதிகாரத்தில் இருக்குது? பைபிள் இருக்குதா? அது இன்னைக்கு நல்ல மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். நான் நன்றாக வாழ்வதும் அல்லது தோற்பதும் எங்க இருக்குது? அது எங்க இருக்குது? அது நான் பேசுகிற என் நாவில் இருக்கிறது, நான் பேசுகிற என் வாயில் இருக்கிறது, நான் சொல்லுகிற என் வார்த்தையில் இருக்கிறது. என் குடும்பம் உருப்படுறதும் உருப்படாததும், என் பிள்ளைகள் நல்லா வளருவதும் வளராம இருக்கிறதும், அல்லோ யாருடைய வார்த்தையில் இருக்கிறது? அது உங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதிகாரத்தை எங்க கொடுத்திருக்கிறாரு? நல்லா சொல்லுங்களேன். உங்க நாவல வச்சிருக்கிறாரு. நல்லதான் யோசுவாவுக்கு பேசினாரு, இஸ்ரவேல் ஜனங்களை வெற்றிகரமாக நீ தலைவனாக மாறணும்னா இரவும் பகலும் இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அதையே தியானித்து கொண்டு இரு. அப்போ காரியங்களை வாய்க்க பண்ணுவா என்றார். அப்ப இங்க சொல்றாரு, காரியங்களை வாய்க்க பண்ணுவது எது? வாழ்க்கை வெற்றிகரமாக கொண்டு போவது எதுனா அதிகாரத்தை எங்க கொடுத்திருக்கிறார்? இப்ப நாவிலே வைத்திருக்கிறார். எங்க வைத்திருக்கிறார் அதை? அப்ப பாருங்க, மரணமும் ஜீவனமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள், ஹலோ, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை என்ன பண்ணுவார்கள்? புசிப்பார்கள். பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். கனின்னு எடுத்துக்கொள்ளும் போது பாருங்க, வெறும் சுவையான கனி மட்டும் கிடையாது, டேஸ்டான பழம் மட்டும்தான் இருக்குதுன்னு கிடையாது. கசப்பான பழங்களும் உண்டு, விஷம் நிறைந்த பழங்களும் உண்டு, ஆரோக்கியத்தை தரக்கூடிய பழங்களும் உண்டு. இப்ப என்ன சொல்றாரு? நாவில அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். அந்த நாவை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுல பிரியப்படுகிறவர்கள் என்ன கனி வேணும்ன்றது அல்லது என்ன வாழ்க்கையில வேணும் என்பதை நீங்கள் அல்லது உங்கள் நாவு தான் முடிவு செய்கிறது. இதுதான் முடிவு செய்து நீங்கள் பேசக்கூடிய அந்த விசுவாச வார்த்தைகள், நீங்கள் பேசக்கூடிய அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள், நீங்கள் பேசக்கூடிய அந்த இயேசுவின் வார்த்தைகள் தான் முடிவு செய்கிறது நீங்கள் வெற்றிகரமாய் வாழ. அல்லது உலக பிரகாரமா நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, போச்சு அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, நான் என் திறமை எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்த்துட்டேன், இதுக்கப்புறம்லாம் இதெல்லாம் விளங்காது, உருப்படாது, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதன் கனியை என்ன பண்ணுவீர்கள்? அதன் கனியை என்ன பண்ணுவீர்கள்? நல்லா சொல்லுங்களேன். ஆமா, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்துதான் இருக்கட்டும், நடக்க போறதா இருக்கட்டும், நடந்துகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் தேவனுடைய சித்தம் இல்லை, எல்லாம் யாருடைய சித்தம்? அது உங்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். ஹலோ, இது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே ஒத்துக்க மாட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாதுன்னு வாங்க. தவறி வாயில பேசிடுவோம், அது பிரச்சனை கிடையாது. நம்ம குறை உள்ளவர்கள் தேவனுக்கு நல்லாவே தெரியும். நம்ம தவறி பேசிடுவோம், உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவோம், கோபத்தில் பேசிடுவோம். ஆனா இங்க சொல்லப்படுவது தெரியுமா? ஒரே காரியத்தை ரிப்பீட்டடா நம்பி 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 பேசிக்கிட்டே இருக்கிறது.
ஒரு வேலையை எடுத்துக்கிறீங்க, வேலையில் கஷ்டம் இருக்குது, இந்த வேலை உருப்படாது, இந்த வேலை சரிப்பட்டு வராது, இந்த வேலையில் இருக்கிற வரைக்கும் இந்த கஷ்டம் மாறாது அப்படின்னு உறுதியாக அதை நம்பி அதே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேலை அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த வேலையினால உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த வேலையிலிருந்து பெரிய உயர்வையோ ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் எதை தெரிந்து கொண்டீர்களோ அதன் கனியை தான் நீங்கள் புசிப்பீர்கள். பிள்ளைகளை குறித்து பேசும்போது அதே தான், மனைவியை குறித்து பேசும்போது அப்படிதான். அல்லது வேதத்தில் அப்படிப்பட்ட வசனங்களை அவைகள் எழுதி வைத்திருக்கிறது. எதுக்காக எழுதி வைத்திருக்கிறார்? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், உன் மனைவி வீட்டு ஓரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பால் இருக்குது. ரியாலிட்டியில் வரும்போது அதான் சொல்லுவேன், ஃபேக்ட் வேற ட்ரூத் வேற. ஃபேக்ட்னா நிதர்சனமாக நடக்கிறது, ட்ரூத்னா என்ன? ஏற்கனவே இப்படி தான் இருக்க போகிறது, இப்படி தான் இருக்கணுன்றது எழுதி வைத்திருக்கக்கூடிய சத்தியம், மாறாதது. ஃபேக்ட் மாறிடும், ட்ரூத் மாறவே மாறாது. எந்த அளவுக்கு மாறாது? வானமும் பூமியும் ஒழிந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிவுதல் என்ற அளவுக்கு உறுதியானது சத்தியம். ஆனால் ஃபேக்ட் அப்படி கிடையாது. ஃபேக்ட் வில் பி ஆன் கீப் ஆன் சேஞ்சிங். ஃபேக்ட்ன்றது என்ன பண்ணுது? அது மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். அப்போ ஃபேக்ட் மாறிடும். அப்போ ஃபேக்ட் நம்பக்கூடாது, ஃபேக்ட் மேலே உங்களுடைய கவனத்தை வைக்கக்கூடாது. எதன் மேலே உங்கள் கவனத்தை வைக்கணும்? மனைவி ஒருவேளை வாயாடியாக இருக்கலாம், மனைவி ஒருவேளை சொல்கிற பேச்சை கேட்காத ஆளாக இருக்கலாம், மனைவி ஒருவேளை உங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களாக இருக்கலாம், எப்படி ஒன்றா இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது அது ஃபேக்ட். மனைவி நடந்து கொண்டிருப்பது ஃபேக்ட். ஆனால் ஃபேக்ட்னா நிதர்சனம். நிதர்சனத்தை விட முக்கியமானது சத்தியம். சத்தியம் என்ன சொல்லுது? உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் இருக்குது. அப்போ அதுதான் அறிக்கிடணும். ஹலோ, பிள்ளைங்களை பார்க்கும்போது ஃபேக்ட் என்னவா இருக்கும்? சொல்கிற பேச்சு கேட்காது, அடங்காது, நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று செய்ய, நம்மளை தொந்தரவு, இப்படி தான் இருக்கும் பிள்ளைகள். அப்போ நீங்கள் ஃபேக்ட் பேசக்கூடாது. ஃபேக்டை பேசுறதுக்கு பதில் எதை பேசணுங்க? நீங்கள் ட்ரூத்தை தான் பேசணும். என் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் பேசினா தான் நீங்கள் விசுவாசிகள், அதன் கனியை நீங்கள் புசிப்பீர்கள். இல்லைன்னா ஆகிடும், உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே கசப்பான கனிகளாக, ஹலோ புரியுதா இல்லையா, உங்களுக்கு வெறுப்பை தரக்கூடிய கனிகளாக மாறுவார்கள். காரணம் யாரு? உலகமா? காரணம் யாரு? பிசாசா? காரணம் யாரு? சொந்தக்காரங்களா? கிடையாது. காரணம் யாரு? உங்க வாய் தான். ஹலோ, காரணம் யாரு? உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் சமாதானமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் ஜீவனும் மகிழ்ச்சியும் எல்லாம் எங்க இருக்கிறது? நீங்க எதை தெரிந்து கொள்றீங்க அதன் கனியை நீங்கள் புசிப்பீர்கள். முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் பாருங்க. அதுக்கு ஒரு தாழ்மை வேணும். அதான் சொன்ன ஆரம்பத்தில், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஜெபம் பண்ற, ரொம்ப பரிசுத்தமான்னு சொல்ற ஆட்களே இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாதுன்னுவாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் பாருங்க சில நேரத்தில் தாங்க முடியாத தோல்விகள் பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம அதனால சொல்றோம், உலகத்தில் பழகிறதுல, உலகத்தோட பேசுறதுல, உலகத்தை கவனிக்கிறதுல, அப்சர்வ் பண்றதில்ல. அதனால நமக்கு சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய விஷயங்களா தெரியுது. ஹலோ, நான் எங்கள் வீட்டில் கூட பார்த்துருக்குறேன் பாருங்க. என் தம்பி பாருங்க, அவன் நைட்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பான். நைட்டு திடீர்னு 11 மணிக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் படிக்கிற பசங்க என்ன பண்ணுவானுங்க, நைட்டு திடீர்னு ஃபோன் பண்ணுவானுங்க. ஆளில் தான் உட்காந்துருப்பான், உட்காந்து அவன் பேசினே இருப்பான். பார்த்து திடீர்னு வீட்டுடைய எஜமான் மிரட்டவும் திட்டவும் சபிக்கும் ஆரம்பிச்சிருவார். இதெல்லாம் ஒழுக்கமில்ல, ஆச்சு பூச்சி இப்படிலாம் இருந்த உருப்படா அப்படி இப்படின்னு பேசினேன். நான் இதே ஏரியாவில் இன்னொரு பையனை பார்த்துருக்கேன். இன்னும் இருக்கிறான் அந்த பையன், அவன் செய்யாத தவறுகளே கிடையாது, அவன் செய்யாத பாவங்களோ தவறுகளோ கிடையாது. ஒரு முறை அவங்க அம்மா இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த வீட்டில். அவங்க அம்மாவே சொன்னாங்க, என் தம்பி இறந்து போனதுக்கப்புறம் இவனுக்கு பதில் இவன் செத்து போயிருந்தா அது சரியானதாக இருந்திருக்கும் நாங்கள் அந்த அம்மா. ஏன்னா அந்த அம்மா இங்கே ஒரு 16-17 வருஷமாக வேலை செஞ்சாங்க. என் தம்பி ரொம்ப நல்லா தெரியும். அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, ரொம்ப மோசமான பையன், இவன் ஏன் தான் இருக்கிறான்னு தெரியல, என்னென்ன பண்ணணுமோ அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டான்னு அந்த அம்மா. கல்யாணம் பண்ணி வச்சா பொண்டாட்டி பிள்ளைங்களை துரத்தி விட்டான். அப்புறம் ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தான், அதை அவனே போட்டு கொளுத்தி விட்டான். ஒரே இவனாலே கூட பிறந்தவங்க எல்லாரும் கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், ஒரே பிரச்சனை, எதுக்கு இருக்கிறான்னு தெரியல. இப்படி 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 இப்படிப்பட்ட ஒரு பையன் அவன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அவன் இருக்க முடியுது. அதனால தான் சொல்லுவேன் நான், சபைக்கு வரீங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, உலகத்தை கம்பேர் பண்ணும் போது உலகத்தை ஒருவேளை நீங்கள் அப்சர்வ் பண்ணதுனால உங்கள் மனைவி புருஷன் பிள்ளைகள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப மோசமானவங்க மாதிரி தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், இல்லவே இல்லை. அவங்க எல்லாமே தேவனுக்குள்ள ஒரு காலகட்டத்தில் மாற்றப்படக்கூடியவர்கள், சரியாக்கப்படக்கூடியவர்கள். ஏன்னா அவங்க எல்லாம் யாருக்குள்ளே இருக்கிறாங்க? தேவனுக்குள்ளே இருக்கிறாங்க, சபைக்குள்ளே இருக்கிறாங்க. மாற்றம் எப்போ வேணும்? மனம் திரும்புதல் எங்கன்னு வந்துடும். இல்லைன்னா தான் பிரச்சனைங்க. ஏன்னா வாய்ப்பு இல்லாமல் போயிடுது, ஆப்ஷன் இல்லாமல் போயிடுது. உலகம் அவங்கள மேற்கொண்டுருது, உலகம் அவங்கள முழுமையாக கவிடுது.
மாறுவதற்கான எந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஆனால் சபைக்குள்ளே இருக்கும்போது சில தவறுகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த பிள்ளைகளுக்கிட்ட சில குறைகள் இருக்கலாம். அதை பேசவே கூடாது. எதை பேசணும்? நீங்கள் தேவன் உங்கள் பிள்ளைகளை எப்படி பார்க்கிறார், வேதம் உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது, அதை நீங்கள் இரவும் பகலும் தியானித்து அதை நீங்கள் வாயினால் பேசினால் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக வாய்ப்பதை, உங்கள் பிள்ளைகள் நன்றாக வளருவதை, நல்ல கனிகள் தருகிற பிள்ளைகளாக இருப்பதை என்ன பண்ண முடியும், உங்களால் பார்க்க முடியும். ஹலோ, ஒரு 15-20 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் 20 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு அப்பாவும் ஒரு பையனும் நிற்கிறாங்க. நிற்கும் போது அந்த இடத்துல இன்னொருத்தர் வராறாங்க. நான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த அப்பாவும் பையனுன்னு சொல்லலை, இவங்க நல்ல கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க நிற்கிறாங்க. இன்னொருத்தர் வராருன்னு சொன்னாலே அந்த வரவர் அவர் ஒரு இந்து மனுஷன், அவர் இந்து பக்தியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறவர். சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது இதில் இந்த கிறிஸ்தவ தகப்பனுடைய பையனும் அவருடைய பையனும் 2 பையனும் ஒரே கிளாஸ் 10th படிக்கிறாங்க. எக்ஸாம் டைம் அது. அப்போ அந்த இந்து மனுஷன் இவரை பார்த்து கேட்குறாரு, இந்த கிறிஸ்துவ அப்பாவை பார்த்து கேட்குறாரு, என்னங்க உங்கள் பையன்லாம் நல்லா படிக்கிறானா அப்படின்னு கேட்டு அந்த பையனை பார்த்து கேட்குறாரு, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவேன், எவ்வளோ மார்க் எடுப்ப, அதுக்கப்புறம் என்ன நீ குரூப் செலக்ட் பண்ண போகிற, இப்படிலாம் கேட்குறாரு அவர். அதுக்கு இந்த கிறிஸ்துவ அப்பா சொல்கிறாரு பாருங்க, ஒரு நக்கல் அடித்து கிண்டல் அடித்து கேலி பண்ணி, எங்கேருந்து அது ஊர் சுற்றிக்கிட்டு இருக்குது, சுற்றிக்கிட்டு கிடக்குது, அது புக்கு எடுக்கிறதுல தொடர்றதும் இல்லை, அது பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம், ஃபெயில் தான் ஆகும் அது. இது யார் பேசுறது? இதை ஞாயிற்றுக்கிழமையான அந்நிய பாஷையில் நிறைகிற வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. இதுக்கு அந்த ஹிந்து மனுஷன் ரியாக்ட் பண்ணார் பாருங்க, அதிர்ந்து போயிட்டு நான் அங்கே இருக்கிறேன். நான் அந்த இடத்துல, ஏங்க இப்படி இல்லாமல் பேசுறது, இப்படிலாம் பேசக்கூடாதுங்க, இதுவா பேசுவீங்க நீங்கள், சபைக்கே வரலாம், அவங்களாம் பைபிளே அவங்ககிட்ட இல்லை, எப்படி மேலே இருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு நான். அவன் சொல்கிறாங்க இப்படியா பேசுறது, இப்படிலாம் பேசக்கூடாதுங்க. என் பையன் கூட கொஞ்சம் மார்க்லாம் கம்மியாக எடுத்தான், நான் நிச்சயமாக நம்புறேன் என் பையன் இந்த ஊரில் இருக்க மாட்டான், இந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போவான், வெளிநாட்டுக்கு போவான், அங்கே தான் வேலை செய்வான், அங்கே தான் சம்பாதிப்பான், நல்ல மார்க் எடுப்பான்னார். அவர் சொன்னபடியே இன்னைக்கு நடந்தது. 10 வருஷம் கழித்து நான் பார்க்குறேன். நான் பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா ஃபார்முலா ஒன்று தான். நமக்கு என்னன்னா ஒரு பெரிய அதிகாரம் கூட, அதுங்க நடக்கும் நடக்காமையும் போகலாம், அது அங்கே. ஆனால் நமக்கு அப்படி நிச்சயமாக நடக்கும். எப்படி இருக்கும்? அதான் யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்குறாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு, அப்பொழுது வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம், அப்படின்னா ப்ராமிஸ், அது உறுதி. அது பண்ணி பாரு, நிச்சயமாக நடக்கும். அது ஃபெயிலியர் ஆகிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீ பலன் கொண்டு திடமனதா இரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அவர். அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்க. அப்ப அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாரு, ஜீவனும் மரணமும், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை விரும்புகிறவர்கள், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை என்ன பண்ணுவார்கள், புசிப்பார்கள் என்றார். இன்னொரு நாவை குறித்து இன்னொரு வசனத்தை பார்க்கலாம் பாருங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 3:6. யாக்கோபு 3:6 பாருங்க. யாக்கோபு 3:6. யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம். ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிற பாருங்க, நாவும் நெருப்பு தான். நாவு எப்படிப்பட்டது எல்லாம் சொல்லுங்களேன். அதுக்கு நரம்பு இல்லாததுனால நம்ம சொல்றோம்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறோம், கோவப்படுறதெல்லாம் பேசிடுறோம் அப்படிலாம் சொல்றோம். சொல்றார் நாவு எப்படிப்பட்டது, அது நெருப்புன்றார். நாவு இதோட கம்பேர் பண்றாரு, அதை நெருப்பு தான்றார். சரி, சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்றார், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிறதாயும் நரக ஆக்கினையில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது அப்படின்றார். என்ன சொல்றார்? 2 பாயிண்ட் அதில் ரொம்ப முக்கியம் கொண்டு வர்றார். நாவு என்பது நெருப்பு தான், அது ஒரு உலகம்ன்றார். என்ன நாவு என்பது என்னது? அது முக்கியமாக இந்த உலகத்தில் இருக்கும்போது நாவு என்பது அநீதியின் உலகம்னே சொல்லிடுறார். என்ன உலகமா இருக்குது அது? அது போய் பேசுது, தவறான காரியங்களை பேசுது, அவிசுவாசத்தை பேசுது, பயத்தை பேசுறதுனால அது அநீதியான உலகம்னு பேசுறார். ஒன்று. இன்னொன்று என்ன சொல்றாரு? அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதுன்றார். ஹலோ, எதை கொளுத்தி விடுகிறது அது அப்படின்னா, உங்களை ஆயுள் முழுக்க இருக்கிற அந்த வாழ்க்கையை, நிம்மதியை, சமாதானத்தை கெடுக்கிறது. எது கெடுக்கிறது? எது? ஆண்டவரா? எது அது? நாவு. எது கெடுக்குது அது? ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க, சபைக்கு போய் என்னங்க சமாதானமே இல்லை, வாயை பாரு,
பேசுறத நீயே ரெக்கார்ட் பண்ணி நீயே போட்டு பாரு, உனக்கே சகிக்குதான் பாரு. பிள்ளைகள் எப்படி பேசுகிற, குடும்பத்தை எப்படி பேசுகிற, வேலையை எப்படி பேசுகிற, புருஷனை எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம், வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் வருதுன்றத ஒரு நாள் 2 நாள் முழுமையாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நீயே கொஞ்சம் போட்டு ஹெட்ஃபோன் போட்டாவது கேட்டு பாரு. சரியாக இருந்தால் ஓகே, வசனத்தின்படி இருந்தால் ஓகே, சத்தியத்தின்படி இருந்தால் ஓகே, நம்பிக்கையின்படி இருந்தால் ஓகே, சரியானது. அப்படி இருக்கிறதுல அதனால சொல்கிறேன், நாம் என்பது அநீதி நிறைந்த உலகம்டார். என்ன உலகம் அது? அதை சரிப்படுத்தணும்னா இருதயத்தை சரிப்படுத்தணும். இருதயத்தை சரிப்படுத்தணும்னா இருதயம் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணும், கேட்கணும், படிக்கணும், தியானிக்கணும். நிறைய பேர் அதுக்கு நேரமே கொடுக்கறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் கிஸ் ரிலீஜியன்ல தான் இருக்கிறாங்க. அவங்க பேசுறது புரியுதுங்களா அவங்களுக்கு? போகிற போக்கில் கடவுளுக்கு ஒரு கும்பிடு, போகிற போக்கில் கடவுளுக்கு ஒரு அன்பின் முத்தம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கடவுள் எல்லாத்தையும் கொட்டிடுவார், செஞ்சிருவார், மாற்றிடுவார்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டு உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஹலோ, ஒரு விவசாயி நிலத்துக்கு பக்கத்தில் போய் ஒரு பெரிய கும்பிடு போட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டானா 30, 60, 100 பலன் கொடுக்குமா? அப்புறம் எத்தனை கும்பிடு போட்டாலும் சரி முள்ளும் குறுக்கும் தான் விளைவிக்குமே தவிர, அந்த நிலத்தில் போய் அதை பண்படுத்தி அவன் அதில் போய் வேலை செய்யாவிட்டால் அதன் பலன் என்ன பண்ண முடியாது, அவனால் புசிக்க முடியாது. ஏன்னா தேவன் வைத்திருக்கிற பிரமாணம் அதுதான், உலகத்தின் பிரமாணம் அதுதான். உலகத்தில் எதுவுமே மேஜிக் கிடையாது. உலகத்தில் எதுவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி திடீர்னு வந்து அப்படியே கொட்டிடாது, செஞ்சிடாது. தேவன் எல்லாவற்றுக்கும் அதுக்கான ஒரு ஒழுங்கை நியமித்திருக்கிறார் பாருங்க, வழியை நியமித்திருக்கிறாரு. அப்போ அது என்னன்றது கவனிக்கிறதுக்கு தான் சபை, அது என்னன்னு போதிக்கிறதுக்காக தான் பிரசங்கம், அது என்னன்னு கேட்கறதுக்காக தான் சபைக்கு வரணும். அப்போ பிரசங்கன்றது அது பண்ணுறதுக்கு தான். ஒன்றும் இல்லை, நீ போ ஜெபம் பண்ணு எல்லாம் சரியாயிடும், அப்படி ஆகாது. ஜெபத்தில் என்ன பண்ணுவீங்க? சத்தியத்தை தெரியாமல், வசனம் தெரியாமல், விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஜெபிக்கிறதே பாருங்க, தேவனுக்கு விருப்பம் இல்லாததான் இருக்கும், தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவ்வளோ அவிசுவாசம், மயம் கலந்த ஜெபமாக இருக்கும் அது. அப்போ ஜெபம் சரியா இருக்கணும், வாழ்க்கை சரியா இருக்கணும், எல்லாமே சரியா இருக்கணும்னா அதுக்கு முதல்ல எது சரியா இருக்கணும்? வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் சரியா இருக்கணும். பேசுறது புரியுதுங்களா? அப்போ நீங்கள் நன்றாக இருப்பதும் இல்லாமல் போவதும் யாருடைய அதிகாரத்தில் இருக்குது? அது நாவின் அதிகாரத்தில் இருக்குது. யாரையும் குறை சொல்லி, யாரையும் திட்டி, யாரையும் சபிச்சு, யாரையும் மடமாற்றி விட்டு ஒன்றும் மனம் பண்ணுறதுக்கு இல்லை. சில நேரத்தில் சபைகள் அந்த தவறை செய்கிறாங்க. ஒரு பிரச்சனை வராங்கன்னா மடமாற்றி விட்டுறாங்க. உன் சொந்தக்காரன், பெரியப்பா, சித்தப்பா, உலகம் பாருங்க அதை ஏற்றுக்கொள்றதில்ல. எது ஏற்றுக்கொள்றதில்ல? இதை ஏற்றுக்கொள்றதில்ல. சில மாதத்துக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு அம்மா குடும்பமாக வந்திருந்தாங்க, வாலிப பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, 10th வரைக்கும் அவள் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு, நல்ல பொண்ணாக இருந்தா, எந்த பிரச்சனையும் கிடையாது. 10th முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுடைய மைண்ட் செட்டு எல்லாமே மாறிடுச்சு. திடீர்னு நைட்டில் எழுந்து அழுவா, கத்துவா. அப்புறம் சில இதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அம்மா அப்படியே அழுது வெம்பி சொன்னாங்க. நான் சொன்னேன், இது நடந்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு. 5 வருஷமாக இந்த பிரச்சனையில் இருக்கிறோன்னு. சரி, 5 வருஷமாக நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கலையான்னு கேட்டேன். எங்கேயும் யாரையும் போய் பார்க்க இல்லைங்க. 5 வருஷமாக நான் பார்க்காத டாக்டர் கிடையாது, போகாத கோயில்கள் கிடையாது, போகாத மசூதி கிடையாது, அதே போல் சர்ச்சும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் பேருங்களோட ஊரோட இடத்தோட சொல்லுது அந்த அம்மா. ஏன் சொல்லணும்னா பொய் இல்லை, உண்மையாக தான் சொல்லுது அந்த அம்மா. 5 வருஷமாக கணவனையும் கூட்டிக்கிட்டு, ஒரு பையனையும் கூட்டிகிட்டு, அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு, ஒரு சர்ச்சு விடாமல், ஒரு கோயில் விடாமல், எல்லா இடத்துலையும் இந்த அம்மா கூட்டிகிட்டு சுற்றுது, எப்படியாவது என் பொண்ணு சரியாயிருணுன்ட்டு. இந்த அம்மா சொன்னது, என் கூட படித்த என் பொண்ணு கூட படித்தவங்களாம் இந்த காலேஜும் முடிச்சுட்டாங்க. இந்த காலேஜும் போகவும் இல்லை, வீட்லேயும் இருக்க முடியல, சொந்த வீடை வித்தாச்சு, வாடகை வீட்டுக்கு வந்தாச்சு, இப்போ அங்கேயும் காலி பண்ண சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படி கேட்டுக்கிட்டு நான் எப்போ கவுன்சிலிங்கில் பேச மாட்டேன், அவங்கள பேச விட்டுருவோம். ஃபஸ்ட்டு பேச விட்டால் பாருங்கள், எனக்கு அந்த பொண்ணு மேலே எந்த பிரச்சனையுமே தெரில. எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மா கிட்ட தான் இருக்குது எல்லாமே. அந்த அம்மா சொல்லுது, எல்லா சபைக்கும் போயிட்டு எல்லா பாஸ்டர்கிட்டையும் சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வர சொன்னாங்க, அமாவாசை ஜபத்துக்கு வர சொன்னாங்க. நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் போனீங்களே, மாறிச்சான்னு. அதெல்லாம் உண்மையானதாக இருந்தால் மாறி இருக்கணும்ல, ஏன் மாறல அப்படின்னு கேட்டேன் நான். அதான் தெரிலிங்க மிஸ், இருக்கிற உண்மை என்ன தெரியுமா? இது எல்லாத்துக்கும் பிரச்சனை, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்ட்டேன். பிரச்சனையை டைரெக்டாக தான் டீல் பண்ண முடியும், மறைச்சி பேசுறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தான், உங்கள் வாய் தான். நீங்கள் உங்கள் மகளை பற்றி பேசுகிற
வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகளும் இந்த பேச்சும் தான் உங்கள் பொண்ணு இந்த நிலையில் வச்சுருக்குதுன்ட்டேன். அந்த அம்மாவுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்குது பாருங்க. நான் அதை சொன்ன உடனே பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதில் என்ன தெரியுமா, இது நான் சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு ஃபுல்லாக ரிலீஃப் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அது புத்தி சுவாதனை இல்லாத மாதிரி அழுது இங்கேயும் வந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தது கவுன்சிலிங் ரூமில். பிரச்சனை என்னன்றது சொன்ன உடனே அந்த பொண்ணு கம்ப்ளீட் ரிலீஃப் ஆயிடுச்சு பாருங்க. அந்த பொண்ணு சொன்னிச்சு, கரெக்ட் சார், நீங்கள் சொன்னதான் உண்மை அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சர்ச்சுக்கு ரெகுலராக வாங்க, பண்ணுற பிரசங்கத்தை கவனமாக கேளுங்க, கேட்டிங்கன்னா வாழ்க்கை மாறும். ஒரு 3 வாரம் வந்தாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அப்போ கீழே இந்த சேப்பல்னு ஒன்று வச்சு அங்கே நடத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஈவினிங் சர்வீஸில் அந்த பொண்ணு வருது பாருங்கள், அவ்வளோ தெளிவாக பேசுது. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், அங்கிருந்து கூட்டினே வந்துருச்சு. அவ்வளோ தெளிவாக பேசுது, நார்மல் ஆகிடுச்சு. அந்த பழைய எந்த விதமான அந்த கிரியைகளும் இல்லைன்னு அந்த அம்மா. நிம்மதி நல்லா தூங்குறா, நல்லா வேலை செய்கிறா, சாப்பிட்றா, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இப்போ நார்மலாக இருக்கிறாவ. ஏன்னா அந்த பொண்ணு வசனத்தை கேட்டு மாறிடுச்சு. இது இருக்குது இல்லையா, இது ஃபுல் அசுத்தியாவியாக மாறிடுச்சு. ஏன்னா கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஏன் திரும்ப சொல்கிறோம், அந்த அம்மா பேசும்போது யார் திரும்ப டார்கெட் பண்ணுச்சு? என் சொந்த அக்கா, என் சொந்த அண்ணன், இவருடைய புருஷன் உட்காந்துருக்கிறார், அவருடைய தம்பி, இவங்களாம் சேர்ந்து சூனியம் பண்ணி தான் வச்சுட்டாங்க. நான் சொன்னேன், யார் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டேன். இல்லை அந்த சர்ச்சு பாஸ்டர் தெளிவாக சொல்லிட்டாரு, பேரோட சொன்னார். பேர் சொல்கிறதுல நம்ம ஆளுங்களை அடிச்சிக்க முடியாது. பேரோட சொன்னார், ஊரோட சொன்னார், அவங்க தான் பண்ணாங்களாம். இப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்துச்சு. ஏன்னா யாராவது விட்டுருப்பாங்களே, விட்ட ஆள் எவன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக என்கிட்ட வந்துச்சு. நான் கரெக்டாக சொல்லிட்டேன், விட்ட ஆள் யாரும் இல்லை, நீ தான் அப்படின்ட்டேன். நீ தான் சொன்ன பிறகு பாருங்க, அந்த அம்மாவால் அதை அங்கீகரிக்கவே முடியல, அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆனால் பாதிக்கப்பட்ட பொண்ணு அதை அக்செப்ட் பண்ணுது. ஏன்னா அந்த அம்மாவால் ஏற்றுக்கொள்ள முடியல. என் பொண்ணுடைய வாழ்க்கை, என் பொண்ணுடைய இந்த நிலைக்கு காரணம் என் வாய், என் பேச்சு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த வார்த்தைகள், தொடர்ச்சி அதை பேசிக்கிட்டே இருக்கிற வார்த்தைகள் அந்த பொண்ணை இவ்வளோ பெரிய மன உளைச்சல் உண்டாக்கி அவளுக்குள்ள ஒரு இப்படிப்பட்ட காரியத்தை செய்துன்றது அந்த அம்மாவால் நம்பவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. இது உலக பிரகாரமாக இருக்கிற ஆட்கள். ஒரு சபைக்கு வந்தால் சபையில் வரக்கூடியவங்க 2 விதத்துலேயே இருப்பாங்க பாதிக்கப்பட்டதில். ஒன்று சைக்காட்ரிக்காக பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மனநிலை பாதிப்பு. அது என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். வந்துட்டாலே பிசாசு, அதுவும் பெண்கள் மேலே தான் பிசாசு இருக்குது, ஆண்கள் மேலே பிசாசே இருக்கிறது இல்லை. ஆனால் ஒரிஜினல் என்ன தெரியுமா, 90% ஆண்களுக்குள்ள தான் பெரிய பெரிய பேய்களாக இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஹலோ, சீரியஸாகவே சொல்கிறேன். ஆண்களுக்குள்ள தான். அவங்க தான் ஒழுங்காக சபைக்கு வர மாட்டாங்க, ஒழுங்காக ஜெபிக்க மாட்டாங்க, ஒழுங்காக வேதத்தை படிக்க மாட்டாங்க, ஒழுங்காக கடவுளுடைய வழியில் நடக்க மாட்டாங்க. எல்லா படியும் தூக்கி மனைவி மேலே போட்டுருவாங்க. என் மனைவி சர்ச்சைக்கு போகிறேன், என் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுறேன், என் மனைவி நல்லா பைபிள் படிக்கிறா, என் மனைவியோட ஜெபத்தினால தான் நான் நிற்கிறேன். அப்போ நீ என்ன பண்ணுற? ஹலோ, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? உனக்கு பைபிள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையா? நீ பிரசங்கத்தை கேட்கக்கூடாதா? நீ ஜெபிக்கக்கூடாதா? உனக்கு எதாவது விதி விலக்கு இருக்குதா? உனக்கு எதாவது புதுசாக கொடுத்துருக்குறாங்களா? கிடையாதே. அதனால தான் சொல்கிறேன், 90% அசுத்தாவியும் பேயும் இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்குள்ள தான். ஆனால் என்ன சைலண்டாக இருப்பாங்க தெரியுமா? ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்படி தான் பார்த்தீங்கன்னா சபையில் டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. பிரச்சனை வந்து பிசாசு, பிரச்சனை வந்து சொந்தக்காரன், பிரச்சனை வந்து அவன் சூனியம் வச்சுட்டான், பிரச்சனை வந்து இவன் இப்படி பண்ணிட்டான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் சூனியம் வைக்க முடியுமே தவிர உங்களை விட, உங்கள் வாயை விட பெரிய சூனியக்காரன் உலகத்திலே இல்லை. நான் சொல்லலை, வேதம் அதுதான் சொல்லுது. நாவ் என்பது நெருப்பு தான், ஆயில் சக்கரத்தை என்ன பண்ணுகிறது? அது கொளுத்துகிறது, வாழ்க்கையை நாசமாக்குறது உங்கள் நாவு தான்றார். உங்கள் நாவு தான் அநீதி நிறைந்த உலகம். அந்த உலகத்துக்குள்ள இன்னொரு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. உங்கள் நாவை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சிருக்க வேண்டியது உங்களுடைய அவசியம். உங்கள் நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் உத்தரவாதம். அப்போ நீங்கள் தானே கவனமாக இருந்திருக்கணும். அதில் நாவை சரி பண்ணணும்னா இருதயத்தை சரி பண்ணணும், இருதயத்தை சரி பண்ணணும்னா இருதயம் தேவனுடைய வசனத்தின மேலே இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் பைபிள் படிக்கணும்னா அதுக்கு தான். ஏன் பைபிள் படிக்கிறேன்? ஏன்னா இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பினால் தான் இருதயத்து நிறைவு வாய் பேசும். அப்போ பைபிள் வந்து சூஸ் பண்ணி படிக்கணும், அங்கே செலக்ட் பண்ணி படிக்கணும் வசனங்களை. புரியுதா இல்லையா? ஒரு நாள் ஒரு விசுவாசிக்கிட்ட காலையில் கேட்டேன் பாருங்க, சும்மா எப்பவுமே கேட்க மாட்டேன், சும்மா கேட்டேன் அவர்கிட்ட, என்ன காலையில் இருந்து பைபிள் படிச்சிங்களா அப்படின்னு. பைபிளை தியானிக்காமல் நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னாரு. சரி, காலையில் என்ன படிச்சிங்க அப்படின்னேன். எதை தியானம் பண்ணீங்க? தியானிக்காமல் போமா, இன்னும் தியானம் பண்ணீங்க. அது அந்த காயினை பற்றி வருதுல்ல,
காயின் என்ன தியானம் பண்ண நீ? காயினில் சில நல்ல விஷயங்கள் இருக்கலாம், அது ஏறுற அளவுக்கு புரிதல் இருக்கணும்ல. ஹலோ, காயினில் சில நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க. எது காயின் நல்ல விஷயம் இல்லை, காயினுக்கு தேவன் காட்டின இறக்கம். காயின் மேலே கை வைக்கிறவனுக்கு அவனையும் தண்டிப்பான்றார். எவ்வளோ பெரிய இறக்கத்தை காட்டுறாரு, பாவம் செஞ்சவன் தான். அது அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மைண்ட் வேணும். ஆனால் இவர் சொன்னது காயினை தியானித்தேன். நான் கேட்ட காயின் என்ன தியானித்தீங்க அப்படின்னு. இல்லை அதில் எனக்கு ஒரு டவுட் வந்து அதான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு. என்ன டவுட்டு? இல்லை அப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது காயின், ஆபேல், ஆதாம், ஏவாள் தான் இருக்கிறாங்க. திடீர்னு காயினுக்கு வந்து மனைவி அறிந்தான் இருக்குது. அவன் எங்கேருந்து வந்தா? எதை உட்காந்து தியானிக்கிறானுங்க பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணு, ஆலயத்தை போய் ஆராய்ச்சி பண்ணுனா ஆராய்ச்சி எங்கே போயின்னு இருக்குதாங்க? அந்த விசுவாசிக்கு நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹிஸ்ட்ரிலாம் பேசலை, அதெல்லாம் பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே எரேஸ் பண்ணிட்டு வந்தேன் நான். அவங்களே சொன்னாங்க எரேஸ் பண்ணி தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். ஆனால் எரேஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லாதது. அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? அந்த மாதிரி கேட்குறவன் கேடு கட்டவன், மோசமானவன், சத்தியத்திலிருந்து அவனுடைய மனதை விளக்குறதுக்கு பிசாசு அப்படிப்பட்ட வேலை செய்கிறான். அவனுக்கு பதில் என்ன தெரியுமா? இயேசு பிசாசு கொடுத்த மாதிரி தான் பதில் கொடுக்கணும். பிறன் மனையை நோக்காது இருப்பாயாக. காயின் மனைவி எங்கேருந்து வந்தால் உனக்கு நான் வேலை? உன் மனைவி இல்லைல்ல, இப்போ வேலையை பார். இவ்வளோதான் பதில். புரியுதா இல்லையா? அதுக்கு ஆழ்ந்த ஒரு போர்டை போட்டுக்கிட்டு அங்கே வந்து ஹிஸ்ட்ரிலாம் போட்டு எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கிருந்து இப்படி வந்துச்சு அப்படி கோடை போட்டு சில அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறது எதை இருக்க போகிற? அதனால தான் தேவன் தெளிவாக யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்குறார். மோசே உனக்கு கற்பித்தபடி எல்லாம். யார் கற்பித்தபடி எல்லாம்? ஆமாம், என்ன கற்பித்தான்றதான் பார்த்தோம். உபாகமம் 28. பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், உங்களை அவர் விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை சொல்லி இருக்கிறாரே. மோசே இதெல்லாம் தான் போதிச்சான். இதில் கவனமா இருந்தார். இதை தியானம் பண்ணு. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான், கர்த்தருடைய பிள்ளை நான். அப்போ கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அதை தியானம் பண்ணு. பிசாசு என்ன பண்ணின்றான்? இதெல்லாம் டைவர்ட் பண்ணிட்டு தான் எதை கொண்டு வந்துடுறான்? 4 முறை பைபிள் படிச்சு 5 முறை முடிச்சுட்டேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை 20 முறை முடிச்சிருக்கிறேன். 20 முறை முடிச்சது ஸ்பீடுக்கு நேரத்துக்கு நீ பரலோகத்துக்குலாம் போயிருக்கணும் நீ. ஹலோ, வெண்வர்ஸ்தன் தரித்திருந்த அந்த கூட்டத்தோடுலவா நீ எக்காலம் ஊதி நின்றுருக்கணும். இங்கே என்ன வேலை பண்ணுற நான் கேட்குறேன். புரியுதுங்களா எப்படி டைவர்ட் பண்ணுறான்ட்டு? எதை கவனிக்கணும் நீங்கள்? இப்போ தான் அடுத்த வசனம் பார்க்க போகிறோம். எதை தியானிக்கணும், எதை உங்கள் நாவில் வைக்கணும், உங்கள் நாவு எதை பேசணும், அதுதாங்க. எபிரியர் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரியர் 10வது அதிகாரம், எபிரியர் 10:23 பாருங்க. எபிரியர் 10வது அதிகாரம் 23வது வசனம். எபிரியர் 10வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில். எதை அறிக்கையிடுகிறதில்? நல்ல புரியுதா? அப்போ வசனத்தை படிக்கும் போது, சூஸ் பண்ணும் போது வாக்கு தத்தங்களாக இப்படிப்பட்ட காரியங்களை தான் சூஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. புரியுதா இல்லையா? அப்போ இங்கே சொல்றாரு, உங்கள் நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில். எது உண்டாக்கணும்? வசனம் உங்களுக்கு எது உண்டாக்கணும்? ஆமாம், ஒரு வியாதியில் இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க, புரியுறதுக்காக சொல்கிறேன். ஒரு வியாதியில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு பலவீனத்தில் இருக்கிறீங்க, படுத்து படுக்கையாக இருக்கிறீங்க, ஏதாவது நடந்துருமா, தீமை ஏதாவது வந்துருமா, இல்லை இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற அது மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, உணர்றீங்கன்னா அப்போ எதை எடுத்து படிக்கணும்? யோசிச்சு பாருங்க. புரியுதா இல்லையா? வெளிப்படத்தில் திருப்பிடக்கூடாது. நீ ஒழுங்க விளக்க தண்டில் இல்லாவிட்டால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். இதெல்லாம் இருக்குதுங்க வசனம். உட்காந்து படிச்சேன்னா படுத்த படுகளே ஆமாம் வாந்தி எடுத்த மாதிரி தான் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் அறிவை கொடுக்குறாரு, மனதை கொடுத்துருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. வசனத்தை வந்து சபையில் கேட்டு புரிஞ்சிருக்கணும் என்ன பண்ணணுன்றத. அப்போ பலவீனத்தில் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணும் போது எதை படிக்கணும்? சிம்பிளாக சொல்லணும்னா, ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொன்னால் சங்கீதம் 91 எடுத்து அது ஒரு 4 முறை படித்தாலே போதும். 2வது முறை படிக்கும் போது எல்லாம் சரியாயிடும். 4வது முறை படிக்கும் போது தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் ஹலோ வந்துடுவான். நம்புறீங்களா? நீங்கள் உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கி இருக்கிறேன், ஒரு சேதமும் வராது, ஒரு தீமையும் என்ன அணுகாது. புரியுதா இல்லையா? அப்போ சூஸ் பண்ணி படிக்கணும் அங்கே வசனத்தை. ஏன்னா இந்த மூட நம்பிக்கையில் உழன்று போயிருக்குது சபைகளும் விசுவாசிகளும். இங்கே பிரசங்கம் பண்ணுறது அதுக்கு எதிரானது தான்.
கூட்டம் இல்லாமல் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. என்றைக்குமே நம்ம ஊரில் நல்ல விஷயத்துக்கு கூட்டம் வராது ஆரம்பத்தில். ஏன்னா அதுக்கு மனக்கண் திறக்க போறணும், புரியணும். எதையோ ஒன்று கேட்டு எதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் 60-70 வயசில் பைபிள் எப்படி படிக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்களேன். ஒருத்தர் சொல்கிறார், அன்றைக்கி வந்து பேசிக்கிட்டு இருந்தார். நான் பிரதர் பைபிள் அப்படி மூடிடுவேன், மூடிட்டு இப்படி திறப்பேன், எது வருதோ அதை என்ன பண்ணுவேன், படிப்பேன். இதுக்கு பேசாமல் நீ இது மொத்தமாக மூடி வச்சுட்டு டெய்லி பேப்பர் வருதுல்ல அதை படிக்கலாம், அது பெஸ்ட்டு. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? தினமுன்னா வருது, பேப்பர் வருதுல்ல, அதை படிங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். அங்கே தூக்கு மாட்டிக்கிட்டு செத்தான், இவன் அவனோட இழுத்துட்டு ஓடிட்டான், அங்கே இங்கே கற்பழிச்சிட்டான், புரியுதா இல்லையா? ஆமாம், இவன் அவனை ஏமாற்றிட்டான், இந்த மாதிரிலாம் வரும். இந்த நியூஸ் எல்லாம் படித்து இதெல்லாம் நல்லா மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு பின்னாடியே வந்த லாரி வண்டியில் மேலே மோதி தலை நசுங்கி செத்தான் அப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா நல்லா அருமையாக போகலாம் வேலைக்கு. நீங்கள் வண்டி ஓட்டின்னு போகும்போதே பின்னாடி லாரியே இல்லைனாலும் எது வர மாதிரியே இருக்கும், முன்னாடி கண்ணு போவாது. எங்கே தான் போவோம்? மிரரையே தான் பார்த்துன்னு இருக்கணும். புரியுதா? எதை படிக்கணுன்ட்டு, எதை தியானம் பண்ணணும், எதை மனசில் வைக்கணும், எதை மனசில் பதிகிற மாதிரி கொண்டு போகணும். எதுக்கு அதிக நேரம் கொடுக்குறீங்களோ அதுதான் அதிகமான மனதில் கொண்டு போயிட்டு எண்ணங்களாக வார்த்தைகளாக வெளியே வரும். அப்போ அதனால தான் சொல்கிறார் யோசுவாவுக்கு, இரவும் பகலை இதை தியானித்து கொண்டிரு, மோசே கற்பித்தபடியெல்லாம் செய்ய தியானித்து கொண்டிரு, வலதுபுறம் இடதுபுறம் அசையாம விலகாம காத்து கொண்டிரு, வழிகளை என்ன பண்ணுவாய், நீ வாய்க்க பண்ணுவாய். வாய் நம்ம முக்கியமானதுன்றாங்க. அப்ப எபிரேயர்ல அதே சொல்றாரு பாருங்க, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் எப்படி இருங்கள் நீங்கள் அசைவில்லாமல். எப்படி 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 அப்ப உங்க வாய் எதை பேசணும், எதை பேசணும்? நம்பிக்கையான வார்த்தைகள். அந்த நம்பிக்கையான வார்த்தையில் என்ன இருக்கக்கூடாது, மாற்றமே இருக்கக்கூடாது, அசைவே இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை சொல்லிட்டீங்களா, சுகமாவேன்னு சொல்லிட்டீங்களா, அசைவே இருக்கக்கூடாது. இன்னும் பெருசாயிடுச்சு பிரதர், சுகமாவே அவர் என் பரிகாரி, அவர் தழும்புகளால் நான் குணம், அசைவில்லாமல் நம்பிக்கையை என்ன பண்ண வேண்டும். அப்போ மனம் எவ்வளோ உறுதியாக இருக்கணும் பாருங்க, மனம் எவ்வளோ நிரம்பி இருக்கணும் தேவனுடைய வார்த்தையினால. அப்போ எதுக்கு நேரம் கொடுக்கணும்னு பாருங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு தான் இவ்வளோ பிரயாசப்படுறோம், வசனத்தை உங்களுக்கு கேட்க வைக்கிறதுக்கு தாங்க. ஹலோ, புரியுதா இல்லையா? மேலெல்லாம் கூட எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு? புரியுதா இல்லையா? எப்படியாவது வசனத்தை நீங்கள் கேட்கணும், வெளியே இருக்கிற எல்லாரும் கேட்கணும். வருமானத்துக்கு பண்ணல, வருமானத்துக்கு பண்ணால் வந்த பிறகு பண்ணுவேன். நான் கஷ்டத்தில் பண்ண மாட்டேன், இக்கட்டில் பண்ண மாட்டேன். புரியுதா இல்லையா? ஒரு வாரமே இந்த பசங்கள்லாம் மேலே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. அதில் திடீர்னு ஒரு நாள் நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை செய்ய வச்சேன். 11:30 மணி ஆயிடுச்சு, முந்தா நேற்று நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை. 11:30 மணிக்கு பார்த்தா திடீர்னுட்டு அரசன் பிரதர் நைட் டியூட்டி போயிட்டு வராரு. மதியானம் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நைட்டில் வராரு. காலையில் இங்கே வேலை செய்கிறான், கூட்டிகிட்டு போகிறதுக்கு. தினமும் சென்னைக்கு போயிட்டு வரதே கஷ்டமான வேலை, அந்த வேலை ரொம்ப கஷ்டமானது. அங்கேயும் நான் பார்க்குறேன் பாருங்கள், சிசிடிவியில் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறேன். பசங்க 2 பேரும் அவனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு வேலை பண்ணுற நைட்டு. நான் சொல்கிறேன், அவனுங்களோடு சேர்ந்து கடன் வேலை செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு காசுக்காக செய்கிறாரு, 10 பைசா கொடுக்குறதில்ல. விசுவாசிக்கு நான் என்ன கொடுக்குறது? அவர் தான் எனக்கு கொடுக்கணும், அவர் தான் வேலையை கொடுக்குறாரு, வேலையை செய்கிறாரு. நைட்டு ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, கவனிச்சிக்கிட்டே இருக்கிறேன். நான் எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு மனுஷன் தினமும் சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு அங்கேயும் கஷ்டமான வேலை, டிரான்ஸ்போர்ட்டில் அங்கேயும் வேலை செஞ்சு திருப்பி அங்கேருந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து இங்கேயும் நைட்டு 11:30 மணிக்கு வீட்டில் போய் படுத்து தூங்கியிருக்கலாம். அவர் ஒரே ஒரு காரணம் தான், எதுக்கு? விசுவாசிகள் வரணும், சபை ஆத்துமாக்களால் நிரம்பணும், சத்தியத்தை ஜனங்கள் என்ன பண்ணணும், கேட்கணும். இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இது எல்லாமே செய்யப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா இது ஒன்றுத்துல தான் மனுஷனுடைய வாழ்க்கை அடங்கி இருக்குது, இந்த சமுதாயத்துடைய வாழ்க்கை அடங்கி இருக்குது, நாட்டுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. நான் சொல்றேன், அவராலே அன்றி ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமம் உலகத்தில் இல்லவே இல்லை. நம்புறீங்களா நீங்க? எந்த அரசாங்கம் வந்தாலும், எந்த ஆட்சி வந்தாலும், ஜனங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போகிறது அவராலே அன்றி வேறு ஒருவராலும். நம்புறீங்களா நீங்க? அதை இவர் வந்தா நடந்துரும், அவர் வந்தா நடந்துரும், மாறவே மாறாது. ஏதோ சின்ன சின்னதா பண்ணலாம். ஆனால் இயேசு மாற்றுகிறது போல, இயேசு செயல்படுவது போல, தேவனுடைய வசனம் மாற்றுகிறது போல வேறு எதுவும் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் மாற்றாது. அதை புரிஞ்சதுனால தான் இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. நம்புறீங்களா நீங்க? அதை
அப்ப அதுலதான் சொல்றார், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல எப்படி இருக்க கடவோம், நம்ம உறுதியா இருக்க கடவோம். எப்படி இருக்க கடவோம்? அது திடமானதா இருக்கிறது. தேவனை நம்பி திடமானதா இருக்கிறவர்கள் உறுதியா இருங்க. எதுல நீங்க எதை நம்புறீங்களோ அதை என்ன பண்ணுங்க, அறிக்கையிடுவதில், பேசுவதில், ஜெபிப்பதில், சொல்வதில் எப்படி இருங்கள், நீங்கள் உறுதியாயிருங்கள். ஏன்? அடுத்த வார்த்தை அருமையான வார்த்தை, வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. அப்ப எதை அறிக்கையிடணும்? வாக்குத்தத்தத்தை. எதை அறிக்கையிடணும்? வாழ்க்கை நாசமா போற மாதிரி தெரியலாம், நல்லா இருந்ததுங்க, ரொம்ப கீழே போற மாதிரி தெரியுதுங்க, அது பேசக்கூடாது. அது ஃபேக்ட். அது வாழ்க்கைன்னா அப்படிதான், மேலே போகும், திடீர்னு கீழே வரும், திடீர்னு ஒன்றும் இல்லாமல் போகும், திடீர்னு எல்லாம் இருக்கும். எதை பேசணும்? நான் வாளாயிராமல் வாக்குத்தத்தம், நான் கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்பேன். அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் எப்படி இருக்கணும்? நாங்க உறுதியா இருக்கணும். பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்படிப்பட்டவர்கள் தான் வாழ்க்கையில ஜெயித்தாங்க. வேதம் அப்படிப்பட்டவர்களை பற்றி தான் போதிக்குதுங்க. அப்ப அந்த நாவல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், வாக்குத்தத்த வார்த்தைகள், வசனங்கள் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, ஒரு 3 காரியங்களை பார்த்து முடிச்சிடலாம். பாருங்க. 1, ஆதியாகமம் 17வது அதிகாரம். ஆதியாகமம் 17வது அதிகாரம். ஆதியாகமம் 17 4 முதல் 7 வசனங்களை பாருங்க. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். யாருக்கு தகப்பனாவாய்? சரி, இப்ப கவனிங்க. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பெயர் என்னப்படும்? ஆபிரகாம் என்னப்படும். சரி, 6வது, உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். சரி, இந்த கதை என்ன? 75 வயது ஒரு மனுஷன் இருக்கும் போது கடவுள் அழைக்கிறார்னா அவன் ஆசீர்வாதமா இருக்கும்படி தெரிந்து கொள்றார். தெரிந்து கொள்ளும் போதே அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார். அப்ப சொல்லும் போது ஒரு பிள்ளை கூட கிடையாது. அவனுக்கு பேர் ஆபிராம் அப்படின்ற பேர்ல இருந்தான். ஆபிராம்னா கணத்திற்குரிய தகப்பன் அப்படின்னு பேர். அப்படின்னா மரியாதையான தகப்பன். இல்லை, நம்ம ஊர்ல புரியுற மாதிரி சொல்லணும்னா கோட்டீஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? என்ன பேரு? ஊர் ஃபுல்லா கடன் இருக்கும். ஹலோ, 10 பைசா பேக்கெட்ல இருக்காது. பேர் என்னவா இருக்கும்? நல்லா சொல்லுங்களேன். கோட்டீஸ்வரன் பேர் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி தான் ஒரு டம்மி பேர். யாருக்கு? இந்த ஆபிராமுக்கு. 75 வயசு ஆகுது, ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனா அந்த பேரோட அர்த்தம் என்னது? கணத்திற்குரிய தகப்பன், ஹானரபிள் டேட், கனமுள்ள தகப்பன் அவரு. அப்ப அந்த மாதிரி ஒரு பேர்ல ஒருத்தர் 75 வயசுல கடவுள் அழைக்கிறார் அவனை. சரி, சொல்லிட்டார், திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக மாற்றுவேன். சொல்லும் போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். இங்க பாரு, நான் சொல்லிட்டேன், அது நிறைவேறணும்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, ஒழுங்கு இருக்குது, அதை பின்பற்றணும்ன்றார். அதில் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருந்தார். என்னது? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, கிளம்பு அப்படின்னு சொன்னா அதோடு சேர்த்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். என்னது? நீ உன் வீட்டையும் இனத்தாரையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் என்ன செஞ்சான்? ஆபிரகாம் கதை ஆதியாகமம் 12 வருது, ஆனா நமக்கு தெரியாது. இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? எதை செய்யாதன்னு சொன்னாரோ அதை முதல்ல செஞ்சான். அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டான், கூட பிறந்த சகோதரனுடைய மகனை கூப்பிட்டுக்கிட்டான், எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு டூர் கிளம்புற மாதிரி கிளம்பிட்டான். சொன்னது என்ன? நீ உன் வீட்டாரையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு அதை விட்டுட்டான். நிறைய பேர் எதை பிடிச்சிக்கிறான்னா, ஆபிரகாமுக்கு தேவன் பிரதர் 100 வயசுல குழந்தை கொடுத்தாரு. 100 வயசுல இங்க கணக்கு கிடையாது. கணக்கு பிரகாரம் பார்த்தா ஒரே வருஷத்துல அவனுக்கு குழந்தை கொடுத்தாரு. எத்தனை வருஷத்துல குழந்தை கொடுத்தாரு அவனுக்கு? 1 வருஷத்துல. எப்படி? 75 வயசுல அழைச்சாரு. அழைச்சதுல இருந்து படிச்சு பாருங்க, வெறும் வம்பும் வழக்கம் தான் இருக்கும். கூட்டிகிட்டு வந்த லோத்தை துரத்த வேண்டியதாக இருந்தது, விட்டு விலக வேண்டியதாக இருந்தது, அது கொஞ்சம் நாள் எடுத்துக்கிச்சு.
சரி அவனை தான் முடிச்சு கட்டணும்னு பார்த்தா அடுத்தது பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆகாரம் கொஞ்ச நாள் வச்சு அவனை அதை 8 வருஷம் வளர்த்து அதுக்கப்புறம் அவனை துரத்துறதுக்கு ஒரு டைமு எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அப்பான்னு ஒருத்தன் கூட்டின்னு வந்திருந்தான். அந்த ஆள் செத்து அந்த ஆள் அடக்கம் பண்ணுறதுக்கு அது கொஞ்ச நாள். இப்படியே டைம் போனதுனால தான் 99 வயசு ஆச்சு. ஆபிராமாவே இருந்தான். அப்படி ஆபிராமா இருந்து ஒரு கட்டத்தில் எல்லாம் முடியணும்ல. அப்பா செத்து போகணும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லக்கேஜ் கட்டி விடணும், இது எல்லாம் முடிஞ்சிடுது. எதுவுமே இல்லை. இப்போ கடைசியாக ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராளும் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ தான் 99 வயசு அவனுக்கு. இந்த 99 வயசுல தான் இங்கே வந்து பேசுகிறார். ஹலோ, அப்போ ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? எப்போ குழந்தை பிறந்தது? 100 வயசுல இல்லை, 100 வயசுல குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் எப்போ கொடுத்தாரு அவனுக்கு? ஒரே வருஷத்துல, ஒரு உற்பத்தி காலத்தில் உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னாரு. ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தா ஞாபகப்படுத்தினாரு. நான் சொல்லலையா உனக்கு உன்னிலிருந்து பெரிய ஜாதி உண்டாக்குவேன்னு? சொல்றத கொஞ்சம் கேளுப்பா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொஞ்சம் மதிப்பா, அவனெல்லாம் விளக்குப்பா, நீ இருக்காத. இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான். அவன் விசுவாசத்தை கெடுப்பான், அவன் நம்பிக்கையை கெடுப்பான், தேவனோட நடக்கிறத இடற பண்ணுவான். வீட்டில் வேலைக்காரனை கூட விட்டு வைக்கலாம். நடுவில் விசுவாசத்தை விட்டு வேலைக்காரனை சூஸ் பண்ணிட்டான். எலியேசர் ஆண்டவரே சின்ன வயசுலேருந்து என் வீட்டிலே வளர்றான், அவனை பேசாமல் யாரா மாற்றிடலாம்? இந்த மாத்துறது இதெல்லாம் உன் வேலை கிடையாது. ஏற்படுத்துவேன்னு சொல்லிட்டேன், கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். சொன்னவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. இது சரிப்பட்டு வராது, இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவன் அசிங்கப்படுத்தி விட்டுருவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு தான் 99 வயதுல இந்த காரியம் நடக்குது. இந்த சம்பவம் என்னது? 99 வயதுல ஆபிரகாமோடு பேசுறாரு, நான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறேன். அந்த உடன்படிக்கைன்னு திரும்ப நீ திரளான ஜாதிக்கு யாராய் மாறுவாய்? தகப்பனாவாய். அதுக்கு இப்போ ஒன்று பண்ண போறேன். என்ன தெரியுமா? இனி உன் வாயும் சரி மற்றொரு வாயும் சரி ஆபிராம் என்று அழைக்காமல் உன்னை யார் என்று அழைக்கணும்? இனிமேல் ஆபிரகாம் என்று அழைக்கப்பட வேண்டும். அந்த ஆபிரகாம்னு கூப்பிடும் போதெல்லாம், அந்த ஆபிரகாம்ன்ற பேர் வரும் போதெல்லாம் ஹலோ எது சொல்லப்படும்? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். யாருக்கு தகப்பன்? இனி திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். பேர் ஏன் வைக்கிறாங்கன்னு புரியுதா இப்ப? ஹலோ, நம்ம சமுதாயம் ரொம்ப கெட்டு போச்சு, நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா ரியாலிட்டி அப்படிதான் இருந்தது. சும்மா சித்திரம் தாண்டி உள்ள ஒரு ஊர், பன்னூர்னு ஒரு ஊர் இருக்குது. ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப குக்கிராமம் அந்த கிராமம். நான் ஒரே ஒரு முறை அங்கே போயிருக்கேன். ஏன்னா முன்னே அங்கே ஒரு நண்பர் இருந்தார், போலீஸில் வேலை செய்யக்கூடாது நண்பர் இருந்தார். அதனால் என்ன ஒரு கிறிஸ்டின் தான் கூட்டிகிட்டு போனார் என்ன. அப்புறம் அவருக்கு கல்யாணமும் ஆச்சு. கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்தது. காஞ்சிபுரம் ஜிஹெச்சில் தான் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்ன திரும்ப சொன்னார், என் பையனுக்கு ஒரு பேர் வைக்கணும், வைங்க அப்படின்னா. எனக்கு இந்த சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் என்னென்ன பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம். எங்கள் பாஸ்டிங் கேட்டு பார்த்தேன், அவர் சொல்கிற பேர் இல்லாமல் எதுவும் சரிப்பட்டு வரல. அதுவும் எதுவும் சரிப்பட்டு வரல. எரேமியான்றாரு, ஏசையான்றாரு. ஸ்கூலில் அசிங்கமாக இருக்கும் அதெல்லாம். அதனால் எனக்கு என்ன பண்ணு, கூகுளில் இருந்து இஷ்ன்னு முடிகிற மாதிரி என்ன பண்ணு, ஒரு எவ்வளோ பேர் வருதோ அவ்வளோ பேர் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடு. நான் அதுலேருந்து இஷ்யூ முடிகிற மாதிரி ஒரு பேர் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி என் பையனுக்கு வச்சிடுறேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அப்படி தான் பண்ணார் அவர். நான் நினச்சேன் போய் ஒரு வேலை கிடையாது உனக்குன்ட்டேன். நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டார். மனைவி குழந்தைகள்லாம் ஹாஸ்பிட்டலே இருக்குது. பேர் வச்சாகணும். பேர் எங்கே தேடுறேன்னா கூகுளில் தேடுறேன். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் அந்த பேர் என் மைண்டில் இல்லை. ஒரு பேரை செலக்ட் பண்ணார், வாயிலே நுழையல. அதான் சொன்னேன், யோ நீ இருக்கிறதே குக்கிராமம், ஏன் வாயிலே நுழைய மாட்டேன்னு அந்த பேர். இது எப்படி கூப்பிடுவான், எப்படி என்ன ஆகும்? ஹலோ, இப்போ நம்ம ஊரில் ககனா மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது தெரியுமா? அந்த சங்கர மடம் ககனா மண்டபம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரிஜினல் பேர் என்ன? காந்தி மண்டபம். அது என்னமா மாறிடுது இப்போ தெரியுமா? அதெல்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி வாய். காந்தி மண்டபமே ககனா மண்டபம் மாட்டி வச்சிருக்கிறானுங்க. நீ இந்த மாதிரிலாம் பேரை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அது அந்த கிராமத்தில் வச்சு, இதெல்லாம் நியாயமா உனக்கு? கோச்சிங் ஏரியா மேலே நான் மாடர்னாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, அவனுங்களே திருத்த முடியாது. ஏன்னா பேர் எதுக்குன்னு தெரில. நான் அவன் பாஸ்டர் கிடையாது, சும்மா பழகிறாரு, பழகணும் அவ்வளோதான். பாஸ்டர் இருந்தால் எடுத்து சொல்லலாம், யோ பேர் எதுக்கு தெரியுமா வைக்கிறது? இதுக்கு தான் பேர் எதுக்கு வர்றது? அது பேருக்கு பின்னாடி ஒரு தரிசனம் இருக்குது.
பேருக்கு பின்னாடி ஒரு அழைப்பு இருக்குது, பேருக்கு பின்னாடி ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது, அது மீனிங் இருக்குது. அது புரியுதா இல்லையா? அர்த்தம் இருக்குது. பார்வோனுடைய மகள் தான் மோசேக்கு பேர் வைக்கிறா. எதுக்கு பேர் வச்சா? மோசேன்னு எதுக்கு பேர் வச்சான்னு அங்கேயே இருக்குது. தண்ணீரிலிருந்து எடுத்தபடியால்றா. எங்கிருந்து எடுத்தபடியால்? தண்ணீர்லிருந்து அவனை எடுத்தேன். மோசேனா அவன் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன்ற அர்த்தம். அப்ப பேர்னாலே இட் ஹோல்ட்ஸ் எ மீனிங். புரியுதா இல்லையா? இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது பேரை வைக்கிறாங்க. பேர் எப்படி சூஸ் பண்ணுறது? எது மாடர்னாக இருக்குது? ஹலோ, 70 வயசில் எடுக்கும்போது எந்த பேர் சொல்கிறதுன்னு தெரியல, ஏதோ ஒரு பேர் சொல்லி அப்புறம் என்னதான் சொல்லிட்டான்னு வேறு அழுவாங்க. ஏதோ ஒரு பேர் வச்சுப்போமே. புரியுதா இல்லையா? 70 வயசில் ரூத்துன்னு பேர் வைங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கு? 70 வயசில் ரூத், 70 வயசில் பிள்ளைகள் இல்லாமல் அப்படி இருக்கும்போது 70 வயசு எடுக்கிறாங்கன்னா நகோமின் பேர் வச்சா எப்படி இருக்கும்? அது ஆப்டாக இருக்கு, எடுத்து சொல்லலாம். அந்த கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரூத்துன்னு 70 வயசில் பேர் வச்சுட்டு கர்த்தர் உனக்கு புதுசாக ஒரு மாப்பிள்ளை தருவார், போவாஸ் மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவேன், உன் சந்ததியில் தான் ஏசு என்ன பண்ணுவோம், இப்படி இல்லாமல் பேச முடியும். சூஸிங் ரொம்ப முக்கியமானதுங்க. பேரை நீங்கள் தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியமானது. பேரை வச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? கோட்ரஸில் நான் இருக்கும்போது எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு அம்பாசிடர் காரை புக் பண்ணார் வாடகைக்கு. வாடகை கார் வந்துருச்சு. எல்லாம் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். பாட்டி செத்தான்னா எவன் செத்தான்னா காரில் போகிறோம், மகாபலிபுரம் வேறு, நல்லா கடற்கரை பார்த்துட்டு ஜாலியாக வர போகிறோம். சந்தோஷம். வீட்டு விட்டு வெளியே கூப்பிட்டு போக மாட்டாங்க, டிவி கிடையாது, நமக்கு ஒரு டூர் மாதிரி, சாவே டூர் தான். சந்தோஷம். காரை பார்த்தவொடனே ரைட்டு வந்துடுச்சு, ஏறணும். அப்பயும் நான் வந்து அவருக்கு ஆப்போசிட் கேரக்டர் தான். அப்பயும் அவர் எதிர்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். அந்த டிரைவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். இவருடைய இயல்பு என்னன்னா யார்கிட்டயாவது பஞ்சாயத்துக்கு போயிடுவார். இவரால் ரொம்ப என்கிட்ட பேச முடியாது. யார்கிட்டயாவது நீங்கள் இப்போ கேளுங்க பிரதர், நீங்கள் கொஞ்சம் கேளுங்க சிஸ்டர் அப்படின்னு போயிடுவார். அப்படி தான் அந்த டிரைவர்கிட்ட ரெக்கமெண்ட் போயிட்டார். இன்றைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அது. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க பிரதர் அவனுக்கு. அவனுக்கு இவர் யாரும் தெரியுது, அவனுக்கு யாரும் வாடகை சொன்னாங்க, பொண்ணு வந்தான், அவர் வந்து நிற்கிறார். இதில் என்னன்னா அவர் நல்ல கிறிஸ்தவர் அவர், ஆனால் பார்த்தா அப்படி தெரில. அப்போ அவர் கேட்டார், உங்கள் பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். மோசேன்னு பேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் அடக்க முடியாது, கடவுள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அடக்க முடியும். ஏன்னா அடக்கம் வந்துட்டார். ஏன்னா மோசேவை கடவுள் தான் என்ன பண்ணார், அடக்கமே பண்ணார் அப்படின்னு பேசிட்டார். இன்னைக்கு வரைக்கும் மறக்க மாட்டேன். ஒரு பேரை சொன்ன உடனே ஸ்பான்டேனியஸாக அந்த மனுஷன் வாயிலிருந்து பெரிய சப்போர்ட்டுங்க எனக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு தான் ஓட்டுறேன். உன்னால் அடக்க முடியாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அப்போ பேருன்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது. அதுக்கு தான் பேர் வைக்கிறோம். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக பேர் வைக்கலாம், இன்றைக்கி போய் வேறு ஏதாவது பேராவது வச்சு தொலைங்க. நல்ல பேராக பார்த்து கடவுள் ஒரு ஞானத்தை கொடுத்து தெளிவை பெற்று ஒரு பேரை வச்சு அப்படியாவது கூப்பிடுங்க. அப்போ தான் எது இஷ்யூ காணுக்குன்னு ஏதோ ஒரு பேர் வச்சுட்டேன். இப்போ தான் இன்றைக்கி தான் போதிச்சார், வாயில் கூப்பிடும் போதே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஹலோ, புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ ஆபிரகாம், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் உன் பேர் என்னப்படும், ஆபிரகாம் எனப்படும். எதுக்கு பேரை மாற்றினாரு? என்ன நம்மளுடைய வழக்கம் பாருங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய வயசு கூடனவங்கள பேர் விட்டு என்ன பண்ணுறதுல, பேர் விட்டு கூப்பிடுறதுல, ஏன்னா அது ஒரு அவமரியாதை, அது ஒரு அசிங்கம் நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கும். ஆனால் பேர் விட்டு அழைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இந்த மேற்கத்திய கலாச்சாரம். இன்றைக்கும் ரொம்ப சின்ன பசங்க கூட இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்கன்னா மிஸ்டர் அப்படின்னு போட்டு அந்த பேரை சொல்லி கூடுவாங்க, இல்லை டைரெக்டாகவே பேர் சொல்லி அழைப்பாங்க. இது இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்குது அவங்கக்கிட்ட. நம்மக்கிட்ட கூப்பிட்டா என்ன ஆகும், இந்த பையனுக்கு மரியாதை கொடுத்த வழக்கில் இந்த பையன் நம்ம பேர் என்ன பண்ணுது சொல்லுது, பார்த்தியா எவ்வளோ கொழுப்பு இருக்குதுக்கு. ஹலோ, இப்படிலாம் நம்ம யோசிப்போம். மேற்கத்திய கலாச்சாரம்னு எல்லாரும் எல்லாரையும் பேர் சொல்லி தான் அழைப்பாங்க, பேர் சொல்லி தான் கூடுவாங்க, பேர் சொல்லி தான் வருவாங்க. புரியுதா இல்லையா? இப்போ நம்மள மாதிரி ஹாய் எப்படி இருக்கிற அப்படிலாம் இல்லை, பேர் சொல்லி தான். ஜான், மோசஸ், ஜெரேமியா இப்படி பேர் சொல்லி தான் கூப்பிட்டு பழக்கம் அவங்களுக்கு. ஆபிரகாம் இது பேரை மாத்துறாரு. இனி உன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன், அடிமை, உன் மனைவி கூட மாட்டா, அவன் ஆண்டவனே என்ற கேரக்டரில் இருக்கிறா, அவளை விட்டுருவோம்.
மற்ற எல்லா கேரக்டருமே உன்னை யாருன்னு தான் கூப்பிட்டாகணும்? யாரு தான் கூப்பிட்டாகணும்? ஆபிரகாம் அப்படின்னு கூப்பிடும் போதே நீ கனத்திற்குரிய தகப்பன் அல்ல, இனிமேல் என்ன தகப்பன்? நீ அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். என்னாவாய் நீ? நல்லதான் சொல்லுங்களேன். இப்ப புரியுதுங்களா? இப்ப வாயில வல்லம் இருக்கிறதுனால தான் என்ன பண்றாரு, பேர் இப்ப எப்படி வாயில தான் கூப்பிட்டாகணும். எப்படிதான் கூப்பிட்டாகணும்? வாயில தான் கூப்பிட்டாகணும். அப்படி கூப்பிடும் போது ஆபிரகாம் அப்படின்னு கூப்பிட்டாலே என்ன வந்துருந்தாங்க? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். இப்படி சொல்லி சொல்லிய பிறகு ஒரே வருஷம் தான். நீங்க போய் படிச்சு பாருங்க. இந்த ஆபிரகாம்னு பேர் மாத்திரம் அந்த வருஷமே, அந்த 10வது மாசமே ஈசாக்கை ஆபிரகாம் பெற்றெடுக்கிறான், வாரிசை பெற்றெடுக்கிறான். தேவன் தந்த சுதந்திரத்தை அங்க பெற்று எடுக்கிறான். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அந்த வாயின் அறிக்கையில் இருக்கிற வல்லமை, எங்க இருக்கிற வல்லமை அது? பேர் மாத்துறதுனால மாறிடாது. நல்லா சொல்லிடுறேன். அந்த பேர்ல இருக்கிற அர்த்தம் என்ன? பேசுறது புரியுதா இல்லையா? காலேப்னு பேர் வச்சிருக்கிறாங்க, காலேப்னு பேர் வச்சிருக்கிறாங்க. சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு. காலேப்னு என்ன தெரியுமா? 70 வயசுல உனக்கு சுதந்திரம் கிடையாது, கிளம்பு அப்படின்னு யோசிப்பு சொல்லும் போது, இது யோசுவா சொல்லும் போது, இங்க பாருங்க, நான் 40 வயசா இருக்கும்போது மோசேவேங்கன்னு சொல்லிட்டாரு இந்த மலை தேசத்தை கொடுப்பேன்னு. இப்போ 70 வயசு ஆகிறதுனால எனக்கு பலன் இல்லை, பலன் குன்றி போச்சு, இனி என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது யோசுவா. அன்றைக்கு இருந்த அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்குதுன்னு சொன்னவன் யாரு? யாரு? காலேப்னு பேர் வச்சு அதை சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கலாம் என்ன ஆகுது? தினமும் காலைல 4 மணிக்கு வந்து காலேஜ் போகிறேன், டேய் சனிக்கிழமை ஒரு நாள் வந்து முடிகிறா, சாயந்தரம் ப்ரேயர் வைக்கணும்டா அப்படின்னா, இல்லை தூங்கணும். என்ன பண்ணுமா அவருக்கு? ட்ரெயினில் போகும்போது தூங்க மாட்டார், காலேஜுக்கு காலைல 4 மணிக்கு எழுந்துப்பான். இங்கே வந்து முடிச்சிடுறா, வேலையை முடிச்சுட்டுனா சாயந்தரம் ஒரு ப்ரேயர் வச்சுருவேன்டா, நான் தூங்கணுண்ணா, தூங்க போகிறேன். நான் சனிக்கிழமை ஒரு 10 மணிக்கு முடியாது, 11 முடியவே முடியாது. எத்தனை மணிக்கு தான் வருவேன்? நீ 12 மணிக்கு மேலே பார்க்கலாம். ஏண்டா நைட்டு 11 மணிக்கு போய் படுத்து காலைல 12 மணிக்கு இருக்குமா தூக்கம் போகிறேன்? அப்படின்னாடா தூக்கம். அது ஒரு நாள் தான் நான் தூங்குறேன். இப்போ என்ன பண்ண, அப்பா அம்மாவும் சேர்ந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். காலேப்னு எதுக்கு பேர் வச்சேன்? ஹலோ, தூங்குறதுக்கு இல்லை. எதுக்கு இல்லை? தூங்குறதுக்கு இல்லை. உனக்கு 70 வயசு ஆனாலும் 40 வயதுல இருந்து அதே பலன் இன்றைக்கும் எனக்கு உண்டு. பேசுறது புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? நல்ல வேலை செய்யறான், எக்ஸலண்டா பண்றான். எனக்கு அதுல எந்த மாற்று கருத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப எனக்கே பரிதாபமாயிடுச்சு நேரத்தில் இப்படி வேலை வாங்குறோமே அப்படின்ட்டு. பார்வோன் இஸ்ரேல் மக்களை கொடூரமா வேலை வாங்குற மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கிறேன் நான். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கிடைக்கிற ஆளுங்க தான் பயன்படுத்த முடியும். ஆண்டவரே அப்படிதாங்க பண்றாரு. கிடைச்சவங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துடுறாரு. மோசே 80 வயசுல ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறான். இல்லை இப்போதான் கிளம்பி வா, 80 வயசுல இருந்தால் உனக்கு என்ன பண்ண போறேன்? நான் சிவந்த சமுத்திரத்தை பிரித்து எல்லா வேலையும் இப்போ தான் தரப்போகிறேன். இல்லை ஆண்டவர் 80 வயசுல ரிட்டையர்ட் ஆகிட்டு தூங்கலான்னு பார்த்தேன், முடியாது, கிளம்பு அப்படின்றாரு. 120 வயசு வரைக்கும் அவன் கண் மங்களாகவும் இல்லை, பலன் குன்றி போகவும் இல்லை. பலனை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து ஊழியத்தை என்ன பண்றாங்க செய்ய வைக்கிறாரு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த அர்த்தத்தை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, ஆபிரகாம் அப்படின்னு அழைக்கும் போது புரியுதா இல்லையா? என்ன உண்டாகும் அவனுக்குள்ள? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். நான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும். வைப்ரேஷன் இல்லை பிரதர், ட்ரூத்து. அநேக ஜாதிகளுக்கு நான் யாரு? தகப்பன் நான். ஹலோ, புரியுதா இல்லையா? நகோமினா என்ன? கசந்த வாழ்க்கை, மாறா போன்ற வாழ்க்கை. அதே நகோமிக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது, ஒரு ஃபியூச்சர் இருந்தது. மாறா போன்ற வாழ்க்கையை தேவன் எப்படி மாற்றினாராங்க? ஆமா, மதுரமாக என்ன பண்ணினார்? அவர் மாற்றினார். அதான் நகோமி. அங்க பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லி கொடுத்துடணும், இதுக்கு தான் இந்த பேரை வச்சிருக்கிறோம். அப்ப ஆபிரகாம் என்று தேவன் பேர் மாத்திர, பேர் மாத்திட்டு ஆள் மாறாது. அந்த பேர்ல இருக்கிற அர்த்தம் என்ன, சத்தியம் என்ன, சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது வாயினாலே அறிக்கையிட 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 ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவான். ஏனா வாழ்வு என்றால் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எங்க இருக்கிறது அது? நல்லா சொல்லுங்களேன். நாவின் அதிகாரத்தில் ஜீவன். புரியுதா இல்லையா? நான் ஒரு சபையில் இருந்து பாருங்க, இருக்கும்போது அங்கே ஒரு விசுவாசி இருந்தார். அந்த அம்மா கொஞ்சம் படிச்சது, லேப்ல இங்கே வேலை செய்யுது, லேப் அசிஸ்டண்டா.
அப்போ பையன் பிறந்துட்டான். பையனுக்கு பேர் வைக்கணும். பையனுக்கு என்ன பேர் வைக்க போகிற அப்படின்னு கேட்டால் தாமஸ் ஆல்வா எடிசன். அதான் சொன்ன, ஏற்கனவே ஒரு மனுஷன் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டானே, எல்லாம் கண்டுபிடிச்சி அது இது பூசை இதுனா என்ன கண்டுபிடிக்க போகுது. உனக்கே ஒரு தரிசனம் கிடையாது அவன் பிள்ளைய பற்றி. பிள்ளைய மட்டும்தான் கொடுத்தாரா? பிள்ளைய பற்றி எந்த தரிசனமும் கொடுக்கலையா? வேதத்தை போய் ஒழுங்கா படி. சிம்சோனை கொடுக்கும் போதே சொல்றாரு, இவன் பராக்கிரமசாலியா இருப்பான். யாரா இருப்பான் இவன்? இவன் அம்மா அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால தான் அம்மா அப்பா வளர்ந்த பிறகு அவன் வழி மாறாம சொல்றாங்க, பாரு உன்னை தேவன் தான் கொடுத்தாரு, கொடுக்கும் போதே சொல்லி தான் கொடுத்தாரு. நீ நியாயாதிபதியா இஸ்ரவேலுக்கு இருக்கணும், நீ பராக்கிரமசாலியா இருக்கணும், உனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது, உனக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்குது, அது போய் தெளிலாளிகிட்ட கொடுத்து இழந்துடாத. சொல்ல முடிஞ்சுது அவங்களால. ஏன்னா அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம், மீனிங். அப்ப ஒவ்வொரு வார்த்தையிலையும் பாருங்க, அங்க ஜீவன் இருக்கிறபடினால, வல்லமை இருக்கிறபடினால நீ நாவின் அதிகாரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப ஆபிரகாமை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினது நாவின் அதிகாரம். என்ன அதிகாரம் அது? ஆமா, பேர் இல்லை. பேர் வெறும் கணத்திற்குரிய தகப்பனா இருக்கும் போது ஒன்றும் இல்லை, நாளுக்கு நாள் வீணா போனான். அந்த பேரை கேட்கும்போது கணத்துக்குரிய தகப்பனா, 99 வயசாவது புள்ள இல்லை, பேரை பாரு இவனுக்கு, அப்படிதான் பேசியிருப்பாங்க எல்லாருமே. 99 வயசுல ஒரு பேரை வைக்கிறாரு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். 10 மாசத்துல பெத்தெடுக்கிறான் குழந்தைய, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானான். நம்புறீங்களா நீங்க அதை? இன்னொரு காரியத்தை பார்க்கலாம் பாருங்க. என்னாகமம் 20:8, நாவின் அதிகாரத்தை பார்க்கிறோம். என்னாகமம் 20:8 பாருங்க. என்னாகமம் 20:8. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து என்ன பண்ணுங்கள்? கண்மலையை பார்த்து என்ன பண்ணுங்கள்? பேசுங்கள். என்ன பண்ண சொல்லி இருக்குது? அதான் சொல்லுங்களேன், பேசுங்கள். என்ன ஆகும்? அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவளுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையோருக்கும் அவர் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். என்ன பிரச்சனைங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டமா போறாங்க. இந்த கூட்டமா போற ஜனங்களுக்கு தண்ணீர் என்பது எல்லாருக்கும் அத்தியாவசியம் மாதிரி இந்த கூட்டத்துக்கு அத்தியாவசியம். அங்க எந்த லாஜிஸ்டிக்ஸும் கிடையாது, எந்த கொரியரும் கிடையாது. எங்கிருந்த தண்ணி இவ்வளோ லட்சம் ஜனங்களுக்கும் அந்த மிருகங்களுக்கும் வர வைக்க முடியாது. சுத்தி வனாந்திரம், வெறும் பாறைகளால் நிறைந்திருக்கிற வனாந்திரம். இப்ப இந்த இடத்துல தண்ணீருக்கு ஆதாரமே இல்லை. மோசே தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது தேவன் மோசேக்கு ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த பாறையெல்லாம் பார்க்குறியே, இந்த கண்மலையெல்லாம் பார்க்குறியே, இதெல்லாம் வெறும் கல் இல்லை. இதெல்லாம் என்ன கிடையாது, வெறும் கல் இல்லை. ஏன்? இதுக்குள்ள ஒன்று வச்சிருக்கிறேன். அந்த பாறை நீரை உறிஞ்சி உள்ள வச்சிருக்குது. இப்போ அந்த பாறை உறிஞ்சி வச்சிருக்கிற நீர் உனக்கு கிடைக்கணும். நீ எதை பார்த்து பேசு? எதை பார்த்து பேசு? பாறையை பார்த்து பேசு, கண்மலையை பார்த்து பேசு. அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ளவைகள் என்ன பண்ணும்? உனக்கு கொடுக்கும். அதை நீயும் உன் மிருக ஜீவன்கள் என்ன பண்ணுவீர்கள்? குடிப்பீர்கள். என்ன பண்ணுவீர்கள்? அங்கே குடிப்பீர்கள். இது என்ன அர்த்தம்? இது வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் கண்மலை போல தான் நிற்கும். கடன் பிரச்சனை பெரிய மலை போல தான் நிற்கும். வியாதி பெரிய மலை போல தான் நிற்கும். சில பிரச்சனைகள் பெரிய மலை போல தான் நிற்கும். மலையை பார்த்து பிரமிச்சுட்டு உட்காரக்கூடாது. மலையை பார்த்து எவ்வளோ பெருசா இருக்குது, இது முடியாது, நடக்காது, அப்படி பேசக்கூடாது. மலையை பார்த்து பேசுங்கள்ன்றார் இயேசுவே. எதை பார்த்து பேசுங்கள்? மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது முழுவதுமாய் விலகி சமுத்திரத்தின் நடத்திலே அது போகும்ன்றார், மறையும்ன்றார், முழுகும்ன்றார். அங்க அப்ப அதே தான் இங்க நடக்குது. மோசே என்ன பண்ணா? மலையை பார்த்து, கண்மலையை பார்த்து பேசினான். அந்த கண்மலை கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கலாம். ஆனா பாயிண்ட் என்ன தெரியுமா? பேசினான். தண்ணீர் எப்படி வந்ததாங்க? நல்லா சொல்லுங்க. கண்மலையை பார்த்து பேசினதுனால தண்ணி வந்துச்சு. எதனால தண்ணி வந்துச்சு? ஆமா, கண்மலையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஹலோ, ஒரு நம்ம ஊர் ஆளுங்க போய் என்ன பண்ணியிருப்பான்? என்ன பண்ணியிருப்பான்? கண்மலைக்கு ஒரு துண்டை கட்டி, கண்மலைக்கு ஒரு மஞ்சளை போட்டு, கண்மலைக்கு முன்னாடி ஒரு கல்லை வச்சு, அதை இதை கொளுத்தி விட்டு, டிசைனை போட்டு, கண்ணை வச்சு, காது வச்சு, மூக்கை வச்சு, பெரிய கும்பிடா போட்டுட்டு இருந்திருப்பான். தாகத்தில் செத்து மடிய வேண்டிதான். கடைசிய ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, இங்க பாரு, ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்குது.
கண்மலையை வேடிக்கை பார்க்காது, கண்மலையை பார்த்து பேசு. என்ன பண்ணு? அதை பார்த்து பேசு. ஸ்பீக் இன்டு தி மவுண்டன், ஸ்பீக் டு தி ராக். பேசு நீ, கண்மலையே தண்ணீரை எங்களுக்கு கொடு என்று பேசு. தண்ணீரை என்ன பண்ணும்? அது உங்களுக்கு கொடுக்கும்ன்றார் ஆண்டவர். அப்படிதான் கொடுத்து அங்க இருக்கிற மிருக ஜீவன்களும் மனிதர்களும் என்ன பண்ணினார்கள்? குடித்தார்கள். அப்ப நீங்க உங்களுக்கு முன்பதாக கண்மலை போல நிற்கிற காரியங்களை பார்த்து பேசுங்கள். பெரிய வியாதி நிக்குதா? அவர் என் பரிகாரையாகிய கர்த்தர், அவர் தழும்புகளால் நான் குணமானேன். பேசுங்கள், குணமாவீர்கள். என்ன ஆவீர்கள்? நீங்கள் நல்லது சொல்லுங்களேன், குணமாவீர்கள். அங்க வியாதி பரவுது, இங்க வியாதி பரவுது, இப்படி வருதா அப்படி வருதா, அது பேசக்கூடாது. எதை பேசணும்? புரியுதா இல்லையா? நீங்க ஒரு கிறிஸ்தவ விசுவாசி சந்திச்ச பாருங்க, பிரதர் இந்த கொரோனா மாதிரியே இன்னொன்னு ஏதோ வருதாமே. அப்பயே யோசிச்ச 3 வாட்டி வந்துச்சு, ஒன்று தூக்கிட்டு போலியா? ஒன்னெல்லாம் ஒண்ணுமா இருக்கிறீங்க நீங்களா? உன்னை விசுவாசின் பேரை சொல்லி சபைக்கு வார வாரம் இப்படி நீங்க சபையில தான் உட்காந்துருப்பாரு. உட்காந்து என்ன கேட்டு வர? இதை சொல்றதுக்கு உனக்கு வாய், இதை சொல்றதுக்கா நீ கிளம்பி வந்திருக்க? ஏன்னா சில பிரசங்கர் அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, 2026 நடக்க போவது என்னவென்றால், அமெரிக்காவிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க. ஏதோ உலகத்தை இது வரைக்கும் நடக்கிற மாதிரி அமெரிக்கா பெரிய யுத்தம் பண்ணும் போது அவன் பண்ணாத ஒரு வருஷம் நீ சொல்லு பார்ப்போம். அவன் பண்ணாமல் இருக்கிற ஒரு வருஷம் சொல்லு பார்ப்போம். அவனுக்கு வேலையே அதுதான். இது சபையில் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு உட்காந்துருக்கிறது. இஸ்ரேலுக்கு விரோதமாக நிறைய நாடுகள் எழும்பி வரும். அவனுக்கு எழும்பி வராத ஒரு நாள் சொல்லு பார்ப்போம். நீ ஒழுங்காக பேப்பர் படிக்காதனால தான் இந்த மாதிரிலாம் ஏமாத்துறானுங்க உங்களை. உலக அறிவில்லாத ஜனங்களை பைபிள் மட்டுமே உட்கார வச்சுக்கிட்டு பேசுறதுனால தான் பாஸ்ட் சொல்லிட்டாருங்க. நியூஸ்லேயே வந்துருக்குது பாருங்க. நான் போய் ஹிஸ்ட்ரியை பாரு, வருஷம் தான் நடக்குது. நீ இதே கேட்கறதுக்கு சபைக்கு போன. அது இந்த 1ஆம் தேதி இந்த நியூ இயருக்குலாம் இவனுக்கு பண்ணுற அக்கப்போ ரொம்ப பெருசாக இருக்குது. கொரோனா வர அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்று சொல்லிட்டான். ஒருத்தன் சொல்லிட்டான், இந்த வருடம் தங்க வருடம், கோல்டன் இயர் கடவுள் உங்களுக்கு தராருன்ட்டான். இன்னொருத்தன், இந்த வருடம் உங்களுக்கு அந்த பிளாட்டினம் அது ஒன்றுத்தையும் உள்ள, வைரத்தை உள்ள, தங்கத்தை உள்ள, எல்லாத்தையும் ஒவ்வொரு வருடம். அந்த வருடம் பார்த்தா அவன் செத்து சுண்ணாம்பாக்கிட்டு இருந்தான். அந்த தீர்க்க தரிசனம் சொன்னாலே கோல்டன் இயர், எல்லாம் 10க்கு 10 ரூமை கட்டி உள்ள ஏசியை போட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தான். ஏண்டா இதாட கோல்டன் இயரு? இதுக்கு பேசாமல் பித்தளையிலே இருந்திருக்கலாம், தகரத்தே இருந்திருக்கலாம் போல இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லி இந்த முட்டா ஜனங்க பாருங்க அதை தான் நம்புது, அந்த பேச்சை தான் கேட்குது. கரெக்டாக சொல்லிட்டார், கோல்டன் இயரா, இந்த வருஷம் தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் நடக்கும். ஏன் கையில் ஒன்று வச்சுக்கிட்டுன்னு ஆட்டி சொல்லு, அது மட்டும் தான் மிஸ்ஸிங்காக இருக்குது. இப்போ அதையும் ஆட்டிட்டுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்காது. நடக்கும் 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 இவங்களே போய் ஏதோ நடத்திடுறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கிறேன் நான்? நல்லா சொல்லுங்களேன். கல்யாணம் ஆகும். எப்படி? அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் யாரும் தடை செய்ய முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் பாச சொல்றது இல்லை, தீர்க்க தரிசனமா சொல்றது. இதுதான் தீர்க்க தரிசனம். நான் அறிந்திருக்கிறேன். நான் என் தேவன் ஒரு கதவை திறந்தால் அதை மூடுகிறவன் யார்? ஒருவனும் மூட முடியாது. ஒருவனும் மூடாதபடிக்கு திறக்கிறவர் அவரு. இதை நான் அறிந்தவன், இதை விசுவாசிக்கிறவன். அப்ப அடைப்பட்ட கதவுகள் திறக்கும். அதையே நம்பி கொண்டு இருப்பது, அதையே பற்றி கொண்டு இருப்பது. அப்படி இருந்தாதான் பாருங்க காரியங்கள் வாய்க்கும். அதை விட்டுட்டு யார் வாயில இருந்தாலும் வருமா? வசனத்தை பாருங்க, சத்தியத்தை பாருங்க, அது கேளுங்க, அதோடு நிப்பாட்டிக்கிடுங்க. உங்க வாழ்க்கை வந்து யாரோ சொல்ற தீர்க்க தரிசனம் இல்லை. உங்க வாழ்க்கையை பற்றி ஏற்கனவே வேதம் எழுதி வைத்திருக்கிறது. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு. உன் வாயை விட்டு அவைகள் பிரியாதிருப்பதாக. அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய். என்ன பண்ணுவாய்? நீ வழியை வாய்க்க பண்ணுவாய். நம்புவீங்களா? வெற்றி எப்படி வருது? எங்கிருந்து வருது வெற்றி? எங்கிருந்து வருது? ஆமா, உங்க வாயிலிருந்து வருது. வெற்றி எங்கிருந்து வருது? அது ஆமா, இறுதி தியானிக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தத்திலிருந்து வருது. நீங்கள் அசைவில்லாமல், உங்கள் நம்பிக்கை அசைவில்லாமல் அறிக்கிடுகிற உங்கள் வார்த்தையிலிருந்து வருகிறது வெற்றி. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தத்தை அறிக்கிடுங்க. நான் சொல்றேன், ஒரு நாளும் ஏமாற்ற அடையவே மாட்டீங்க. யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு சொல்லுவேன் நான். காரியத்தை வாய்க்க பண்ணுவீர்கள். நம்புறீங்களா நீங்க? அதை
அப்போ பாருங்க என்ன 28, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரன் ஆரோனும் சபையோரை கூடி வர செய்து. யாரை கூடி வர செய்து? சபையோரை கூடி வர செய்து. இப்போ சபையில் கூடி வந்திருக்கிறீங்க, எதை கேட்க கூடி வந்திருக்கிறீங்க? பேசுவதற்காக. என்ன பண்ணுவதற்காக? பேசணும். இன்னைக்கு முடிவு பண்ணணும், ஆண்டவரே நான் அமைதியாக இருக்கிறதுனால தான் எல்லாம் அமைதியாக இருக்குது, இல்லைன்னா நான் வேற எதையும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் வேற எதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது. இனிமேல் என்ன நடக்கணும், ஏது நடக்கணும், எப்படி நடக்கணும், அதை மட்டுமே என்ன பண்ணுவேன்? வாக்கு தத்தத்திலிருந்து என் நம்பிக்கை அசைவில்லாமல் அறிக்கையிடுவேன். அப்படி அறிக்கையிடும் போது ஒன்று உறுதியாகும், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பேசுகிற கண்மலையிலிருந்து தண்ணீரை என்ன பண்ணுவீர்கள்? குடிப்பீர்கள். உங்கள் ஜீவன் நீங்கள் பேசுகிற உங்கள் வார்த்தையிலிருந்து உண்டாகிறது. நம்புறீங்களா? நீங்கள் அதை எல்லாரும் எழுந்து நிற்போம்.